வணக்கம். வசந்தம் உளவள துணை நிலையம் 54வது தொடர். சமூக உளவளம் பற்றி உரையாடல் மாதம் இருமுறை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இன்றைய உரையாடல் மிக முக்கியமான ஒரு உரையாடல். முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அகதிகளாக பல நாடுகளுக்கு நாங்கள் குடிபெயர்ந்திருக்கின்றோம். அந்த அகதிகளாக வந்தவர்கள் பலரும் நல்ல நிலையிலே இன்று இருப்பதாக கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு புறம். மறுபுறம் மனநலம், அவர்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்டு இன்று மனத்தினாலே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உளநலத்துறையிலே நாங்கள் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றோம். நாங்கள் பல நெருக்கடிகளை சந்தித்தவர்கள். காலாகாலத்தில் போரினால் நிறையவே பாதிக்கப்பட்டவர்கள். எங்கள் சமூகம் கூட்டாக இந்த போர் சூழலில் வாழ்ந்து அந்த போரினாலே பாதிக்கப்பட்டு போரின் இழப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக இறைமீட்டு கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். இன்று அந்த இறைமீட்பு எங்கள் குழந்தைகளை பாதிக்கின்றது. அந்த குழந்தைகளுக்கும் நாங்கள் அந்த நெருக்கடிகளை, நாங்கள் அனுபவித்த நெருக்கடிகள் எங்களுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் கடத்தி இருக்கின்றோம், கடத்தப்பட்டிருக்கின்றது. அது எங்களை அறியாமலே அவர்களை பாதித்திருக்கின்றது. கனடாவிலே போதை வஸ்துக்கு அடிமையாகிய சமூகத்திலே தமிழ் சமூகம் மிக முக்கியமான ஒன்றாக இன்று கருதப்படுகின்றது. 2 வருடங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட 2 மாதங்களுள் 35 பேருக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்தார்கள். அவர்கள் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு அவர்களுக்கே தெரியாது எவ்வாறு தங்களுடைய உயிர் போனதென்று. சுற்றி இருந்தவர்களுக்கும் தெரியாது. இப்படியான நெருக்கடிகளை நாங்கள் தொடர்ச்சியாக அனுபவித்து வந்திருக்கின்றோம். தனிநபராகவும் குடும்பமாகவும் சமுதாயமாகவும் இந்த நெருக்கீடுகளை நாங்கள் சந்தித்து இந்த நெருக்கீடுகளுடன் நாங்கள் இயற்கை அனர்த்தத்தையும் நாங்கள் சந்தித்தோம். சுனாமியினால் கூட எங்களுடைய சமூகம் பாதிக்கப்பட்டது. இன்று நாங்கள் சமூகமாக பல பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சந்திப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக அண்மையில் பலரும் பலவிதமான கதைகளையோ அவிழ்த்துவிட்டு மக்களை சோதிப்பதாக கூட இருக்கின்றது. அரசியல் லாபம் கருதுவதற்காக அவர்கள் செய்கின்றார்கள், அரசியல்வாதிகள். மக்கள் இதற்குள்ளே இந்த சுழியினுள் அகப்பட்டு மிகவும் தத்தளிக்கின்றார்கள். அதனை நாங்கள் மனநோய் வைத்தியர்களிடம் நாங்கள் அதனை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏராளமானவர்கள் மனநோய் பிரச்சனைகளாலே பாதிக்கப்பட்டு திடீரென்று அவர்களுக்கு நெருக்கீடுகள் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இத்தகைய நிலையிலேதான் நாங்கள் டாக்டர் செந்தூரனை நாங்கள் அணுகினோம். அவர் ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் என்ற கூட்டு வைத்தியசாலையில் ஒன்றான சென்டினரி ஹெல்த் என்ற அந்த வைத்தியசாலையில் இன்று கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். டாக்டர் செந்தூரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்து பட்டதாரி. கனடாவுக்கு பெயர்ந்து வசந்தத்திலே மதுபோதைக்கு அடிமானவர்களுக்கு கவுன்சிலராக கடமையாற்றினார். அதன் பின்னர் அவர் லண்டன் ஒன்டாரியோவில் தன்னுடைய வைத்திய துறையிலே, அதாவது மனநல வைத்திய துறையிலே பட்டம் பெற்று மீண்டும் ஸ்காப்ரோ வந்து சென்டினரி வைத்தியசாலையிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் நோட் சப்போர்ட் சர்வீஸ் என்ற ஒரு நிறுவனத்திலே முதியோர்களுடனும் வேலை செய்தார். ஆகவே அவருக்கு சமூக ஆர்வம், சமூகத்துக்கு சேவை செய்த அந்த ஆர்வம் தொடர்ச்சியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அவர் ஏராளமான
பேச்சுக்களை, அதாவது தலை சிறந்த உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். உளநோய் ஆலோசகர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய உதவி மக்களால் நுகரப்படுகின்றது. மிக பெரிதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் மிகவும் நன்றாக உதவி செய்யக்கூடிய ஒருவர் என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே அவரை இந்த சமயத்தில் நாங்கள் அணுகி இந்த மக்கள் படும் துயரம், அதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் அணுகினோம். அப்ப அவரே இந்த தலைப்பை தந்தார், ஒரு விதைக்குள் அடைப்பட்ட ஆலமரம். அந்த விதைக்குள் அடைப்பட்ட ஆலமரம் நான் தேடி பார்த்தேன். அந்த விதைக்குள் அகலப்பட்ட பாலாஜி குரு என்பவர் 3 நூல்களை வெளியிட்டார். அவர் முகவுரையிலே சொல்றார், நான் இந்த என்னுள்ளே ஏராளமான கவிதைகளை நான் எழுதினேன். ஆனால் அவை அவ்வப்போது எழுதினவை. அது எனக்குள்ளே புத்தகமாக உள்ளுக்குள்ளே அடைபட்டு இருந்தது. திடீரென்று இந்த விதைக்குள்ளே அடைபட்ட ஆலமரம் அதுபோல நான் என்னுடைய கவிதைகளை வெளியிலே விடுகிறேன். அதே போல இதற்கு எத்தனையோ அர்த்தங்கள் இந்த விதைக்குள்ளே அகப்பட்ட ஆலமரத்துக்கு இருக்குது. இந்த விதைக்குள்ளே அகப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெளியில வந்ததா இருக்கலாம். அம்மாண்ட வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு பிள்ளை சிசு வெளியில வந்தது போல இருக்கலாம். அல்லது அந்த ஆலமரம் வெளியாலை எவ்வளவுத்துக்கு தன்னை வளர்த்து கொள்ளுகின்றது, வெளியால விருட்சமாக வளர்ந்து வந்திருக்கின்றது. அதனுடைய விதைக்குள்ளே இருக்கைக்குள்ளே அதை கொஞ்சம் அந்தரப்படாமல் நாங்கள் பாதுகாக்க விட்டுவிட வேணும். கொஞ்சம் பொறுமனமே என்றால் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் என்பதும் அர்த்தமாக இருக்கலாம். இப்பொழுது எங்களுடைய உளநல வைத்தியர் செந்தூரன் குணரட்னம் இப்பொழுது அது பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு தர வருகின்றார். நன்றி செந்தூரன். நன்றி முனைவர் பார்வதி கந்தசாமி அவர்களே. என்ன தலைப்பை நான் எடுத்தாலும் உங்கள் தமிழ் புலமைக்கு அது ஈடாகாது. நீங்கள் அதுக்குரிய சரியான விளக்கங்களை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நன்றி. வசந்தத்துக்கு நன்றி. உங்களோட அன்புக்கு நன்றி. நான் இன்றைக்கு எத்தனையோ வைத்தியர்கள் பட்டதாரி படிப்பை முடிச்சு வேலை செய்யற இடத்துல நான் உங்களோட அன்புக்கு பாத்திரமா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வசந்தன் எனக்கு ஆரம்பத்துல தந்த வழிகாட்டலும் அரவணைப்பும். அதுக்கு நான் இன்றைக்கு நன்றியா இருக்கிறேன். இதுல பங்கு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நன்றி. 42 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு திங்கட்கிழமை பின்னேரம் வேலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இருக்கிற வார ஒரு மணித்தியாலத்தை நாங்கள் பயனுள்ள ரீதியா செலவிடுவோம்னு நினைக்கிறேன். இப்ப இதுல நான் முக்கியமா கதைக்க வந்த தொனிப்பொருள் இந்த நெருக்கீட்டுக்கு பின்னான உளவடு நோய் என்று சொல்றது, அதாவது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். நாங்கள் முந்தி வசந்தத்துல அடிக்ஷன்ஸ், போதைப்பொருள் மதுபாவனையை பற்றி கதைச்சிருக்கிறோம், டிப்ரெஷனை பற்றி கதைச்சிருக்கிறோம், ஸ்கிட்சோஃப்ரெனியாவை பற்றி கதைச்சிருக்கிறோம், உயிரிழப்புகள் சூசைடை பற்றி கதைச்சிருக்கிறோம். ஆனால் பிடிஎஸ்டி என்ற டாப்பிக்கை பற்றி நாங்கள் அது தனியை எடுத்து கதைக்க சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கல. அப்ப இது ஒரு காலத்தின் கட்டாயமா கருதி அந்த டாப்பிக்கை பற்றி கதைக்கிறதோட அது சம்பந்தமான சமுதாயம் சார்ந்த சில விஷயங்களையும் நாங்கள் கதைக்கலாம் இருக்கிறோம். அப்ப இந்த பிடிஎஸ்டி என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க கேட்பீங்க, பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ நீங்களோ இந்த பிடிஎஸ்டி என்ற சொல்லு எல்லாரும் கதைக்கிற மாதிரி இப்ப நாங்கள் காதுபட கேட்கிறோம். இது ஒன்றும் தெரியாத சொல்லில்லா மாதிரி இல்லை. டயபெட்டிஸ் மாதிரி, கொலஸ்ட்ரால் மாதிரி, டிப்ரெஷன், பிடிஎஸ்டி, ஓசிடி என்று இப்படி நாங்கள் வார்த்தை பிரயோகங்களை கணக்க கேட்கிறோம். இதுல இருக்கிற எத்தனையோ பேர் அந்த அந்த சொல்வளத்தை கேட்டிருப்பீங்க. அப்ப அது என்ன, அது எப்படி இது இவைகள் டயக்னோஸ் பண்ணினோம், இது ஒரு என்ன நிலவரம், இது என்னென்ன எங்களை பாதிக்குதுன்ற விவரத்தை நான் எங்கள் எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வழங்கப்படுத்துவோம்னு நினைக்கிறேன். ட்ராமான்னு சொன்னால் அதாவது ஒரு நெருக்குவாரம், அதாவது ஒரு தாக்கம்,
என்றா அது அது என்ன விதமான ட்ராமாவாகவும் இருக்கலாம். அது உடல் ரீதியா எங்களுக்கு நடக்கிற ஒரு ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தமான ட்ராமாவா இருக்கலாம், அல்லது போரால நேரடியா எங்களுக்கு நடந்த பாதிப்பா இருக்கலாம், அல்லது போரால கண்ணுக்கு முன்னால எங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எங்களோட உறவினர்களுக்கு நடந்த சம்பவத்தின் பாதிப்பா இருக்கலாம், அல்லது குடும்ப வன்முறையில எங்களுக்கு நடந்த பாதிப்பா இருக்கலாம், அல்லது சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூட பிராயத்துல அவைகளுக்கு நடந்த புல்லியிங் அல்லது அபியூஸ் என்று சொல்றது அப்படியான விஷயங்களா இருக்கலாம். இப்ப நாங்கள் பார்க்கிறோம், இப்ப சைபர் புல்லியிங்னு கேள்விப்படுறோம். அதாவது இன்டர்நெட்டுகளால குழந்தை பிள்ளைகள் அபியூஸ் பண்ணப்படுறது, இளம் பிள்ளைகள் அதால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து தற்கொலைக்கான நிகழ்வுகள் எல்லாம் எவ்வளவோ நடந்திருக்குது. எங்களோட சமுதாயத்திலேயும் அது இருக்குது. அது மாதிரி இமோஷனல், அதாவது உள ரீதியா ஒருத்தரை காயப்படுத்துறது, இமோஷனல் அபியூஸ் என்று சொல்றது. பிசிக்கல் அபியூஸ், உடல் ரீதியா ஒருத்தரை துன்புறுத்துறது. செக்ஷுவல் அபியூஸ், பாலியல் ரீதியா ஒருத்தரை பலாத்காரப்படுத்துறது. இப்படியான பல தரப்பட்ட நெருக்குபாடுகள், துன்பியல் நிகழ்வுகள், அதை நாங்க ட்ரோமாண்ட சொல்லுக்குள்ள நாங்க வரையறைக்கிறோம். இதால இந்த ஒரு 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 இது ஒரு மூளைக்கு ஒரு தாக்கமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம். இதால எங்கட மன ரீதியா உடல் ரீதியா வார மாற்றங்களைத்தான் இந்த பிடிஎஸ்டி என்று சொல்ல நாங்க சொல்றோம். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, அப்படி ஒரு ஆளுக்கு பேர் துன்பியல் சம்பவங்கள் நடக்கல, ஒரு யாருக்குமே அப்படி ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கல, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு மாத கால பகுதியில உட்பட்ட ஆக்களுக்கு அது சம்பந்தமான தாக்கங்கள் வாரது சராசரியான ஒரு ஒரு மூளையின் தொழிற்பாடுன்னு நாங்க கருதுறோம். இப்ப எனக்கு ஒரு துன்பு, நான் ஒரு ஆக்சிடென்ட் பட்டுட்டேன், நல்ல ஒரு துன்ப சம்பவம் நடக்கல, ஒரு முதல் 2-3 கிழமை நான் அது சம்பந்தமான எனக்கு தாக்கங்கள் இருக்கலாம், அதோட பாதிப்பு இருக்கலாம். அது இயற்கையா நடக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரியாக்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன், அக்யூட் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் சொல்றோம். அது அதை நாங்கள் கண்காணிச்சு கொண்டு போறது. அது காலப்பகுதியில அது தன்னை பாட்டுல சுகமா போகும் என்று எதிர்பார்ப்போம். ஆனா இதே ஒரு மாதத்துக்கு மேற்பட்டதா போகல அது வருத்தமா மாறும். அப்ப இந்த பிடிஎஸ்டி என்ற சிச்சுவேஷன் எப்படி என்று சொன்னால், இந்த டிசார்டர்ல அந்த அவைகளுக்கு நடந்த சம்பவங்கள் திருப்பி அவை ரீலீவ் பண்ண வழிகடவில்லை. திருப்பி அவைகளுக்கு வேற வழிகடும், வேற விதங்களா. ஒன்று இரவுல நைட் மேயாஸ் என்று சொல்லுவோம், கனவுகள் மாதிரி வேற வழிகடும். இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு துன்பியல் சம்பவம் நடந்ததுன்னா, துன்பியல் சம்பவம் இரவுல கனவுல படம் மாதிரி போகும். அது சம்பந்தமான நிகழ்வுகள் இரவுல திருப்பி வரும். அல்லது பகல்ல நாங்கள் சும்மா இருந்து கொண்டிருக்க அந்த நினைவுகள் எங்களுக்கு படம் கண்ணுக்கு முன்னுக்கு படம் மாதிரி போற மாதிரி இருக்கும். அந்த பிளாஷ்பேக்ஸ் சொல்லுவோம். இப்ப நைட் மேரா இருக்கலாம், பிளாஷ்பேக்ஸா இருக்கலாம், அல்லது அந்த மெமரிஸ். இப்ப அந்த நடந்த விஷயங்கள் எங்களுக்கு அதை திருப்பி எங்களால நிப்பாட்ட இயலாத அளவுக்கு அந்த மெமரிஸ் வந்து கொண்டிருக்கு. அப்ப இது வரைக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம், அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணோம், அதை தவிர்க்க ட்ரை பண்ணோம். அப்ப சில பேருக்கு டிவியை பார்க்கலாம், அந்த நிகழ்வுகள் வரைக்குள்ள அவையில் டிவியை நிப்பாட்ட ட்ரை பண்ணுங்க. சில பேருக்கு சில மனங்கள் வரைக்குள்ள அந்த ஞாபகங்கள், அந்த பழைய அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தும். சில நிறங்கள், சில மனிதர்கள், சில பேர்ட்ட குரல், சில சத்தங்கள், அப்படி சின்ன அந்த சூழல்ல இருக்கிற அந்த ஸ்டிமுலஸ் என்று சொல்லுவோம், அந்த இயற்கையா சூழல்ல இருக்கிற சில விஷயங்கள் அவைகளுக்கு அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்த அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். மற்றது ஹைப்பர் விஜிலன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அந்த அவையில் அந்த நடவுட பாவனை ஒரு பதட்டமான நிலைக்கு மாறிடும் என்று சொன்னால், திடீரென கதவை சாத்தினாலும் டக்கண்டு திடுக்கிட்டு பார்ப்பீங்க. யாரோ இரவுல தங்களுக்கு ஏதோ செய்யற மாதிரி இருக்கு. சின்ன சத்தம் கூட பதட்டப்படுவீங்க. பேனிக் அட்டாக்னு சொல்றது, திடீரெண்டு பேருக்கு ஒரு உடம்பெல்லாம் நடுங்கி பதட்டமா இருக்கு. எந்த நேரமும் ஒரு இப்ப நாங்க சொல்லுவோம், அந்த ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரக்கிளையில இருக்கா, அந்த எந்த நேரமும் ஒரு மரத்துல ஒரு சிட்டுக்குருவி வந்தா கடகடண்டு அதுல இருந்து படபடப்பட்டு கொண்டு இருக்குமே தவிர அமைதியா உட்காரா. அது மாதிரியான மனநிலையில இருப்பீங்க. அதை ஹைப்பர் விஜிலன்ஸ் சொல்லுவோம். இன்னொன்று டிசோசியேட்டிவ் சிம்டம்ஸ் என்று சொல்லுவோம். டிசோசியேட்டிவ் சிம்டம் என்று சொன்னால், அவைகள் தங்களோட அன்றாட யதார்த்தத்தில இருந்து டக்கண்டு அவைகள் அதை விலகி போய், அதாவது தங்களோட சில பேர் உடம்புல இருந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவினா, சில பேர் அந்த
டக்குண்டு அந்த அந்த யதார்த்தத்துல இருந்து அவன் மூளை விலகி போயிடும். திருப்பி பார்த்தா 1 மணி நேரம் டைம் போன மாதிரி இருக்கு, அவனுக்கு டைம் போறதோ தெரியாம இருக்கு, எங்கேயோ யோசிச்சு கொண்டு டக்குண்டு ஃப்ரீஸ் ஆன மாதிரி போகுது. இப்படியான குணங்குறிகள் இருந்து அது அவையோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுற பட்சத்துலதான் இதை நாங்கள் பிடிஎஸ்டின்னு சொல்றோம். இப்ப இந்த பிடிஎஸ்டி ஆரம்பத்துல இப்படி குணங்குறிகள் இருக்கிறது என்று சொல்லி டயக்னோஸ் இப்படி வரையக்கல, நீங்கள் டாக்டர்கிட்ட போய்க்கல, அவையில அதை டயக்னோஸ் பண்ணி. இதையும் மீறிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது, கம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், இது நான் சொல்ற ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில ஒருக்கா நடக்கிற சம்பவத்தால வர துன்பம். இதே ஒருத்தட்ட வாழ்க்கையில திருப்பி 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 மல்டிபிளா வேற ட்ராமேட்டிக் இவெண்ட்ஸ் நடக்கல, இது கம்ப்ளெக்ஸா இது மாறக்கூடும். அப்படி மாறிக்கல அவை என்ன செய்யணும்னா, அவை இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் வரும். அதாவது எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவினம், பதட்டப்படுவினம், சீறிச்சிருந்து விழுவினம், அழுவினம், அவையில தன்னம்பிக்கை குறைஞ்சிடும், தங்களை தாங்களே எல்லாத்துக்கும் பிளேம் பண்ணுவினம், நித்திரகொள்ள இல்லாம கஷ்டப்படுவினம், டிப்ரெஷனா ஃபீல் பண்ணுவினம், ஏன் இருப்பான் கொள்ளுவான் ஃபீல் பண்ணுவினம். அதோட அந்த அவையில் இந்த ஆக்களோட சீறிச்சிருந்து எல்லாத்துக்கும் விழுவினம், வீட்டுக்கு பிள்ளைகளோட சண்டை பிடிப்பினம், ஒரு 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 மன அமைதி இல்லாம தத்தளிக்கிற மாதிரி இருப்பினம். இது கம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி என்று சொல்றோம். அப்ப இதே நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு இருக்குதா, இதே நாங்கள் எங்களுக்குள்ள கதைக்கிறோம் கேட்டா, இது சரியான பெரிய அளவுல எங்கட சமுதாயத்துல இருக்கு. ஆனால் இது வெளிப்படுற விதம் வித்தியாசமாகவும் இருக்குது எங்கட சமுதாயத்துல. உதாரணத்துக்கு, நான் இங்க சைக்காட்ரிஸ்டா ஒர்க் பண்ண வரைக்கும் நான் பிடிஎஸ்டி எங்களுக்கு கூட இருக்குமென்றது அது இந்த படிப்பு அனுபவத்தின்படி தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இங்க வரைக்கும் நான் பிடிஎஸ்டியை மட்டும் பார்க்கல. இந்த பிடிஎஸ்டி வேற வேற விதமான சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸா பல உருவம் பெற்று மாறி வந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பேஷண்ட்ஸ் ஸ்கிசோஃப்ரெனியா வருத்தம் இருக்கிறார்கள். அவையோட அடிப்படையை நீங்கள் ஸ்கிசோஃப்ரெனியா வருத்தம்னா மனப்பிறழ்வு நோய், அதாவது யதார்த்தத்துக்கு சம்பந்தம் இல்லாம அவைகளுக்கு வாய்ஸஸ் கேட்கும், உருவங்கள் தெரியும், யாரோ பொலோ பண்ணி வார மாதிரி இருக்கும், பயமா இருக்கும், இப்படியான குணங்குறி இருக்கிறார்கள். அவை இந்த ஹிஸ்டரியை நீங்கள் அடிப்படையில போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தால ட்ராமடைஸ் பண்ணப்படுறா இருக்கலாம். அது குடும்ப வன்முறையா இருக்கலாம், சைல்ட்ஹுட் அபியூஸா இருக்கலாம், அல்லது போர் சம்பந்தமான நேரங்கள்ல பாதிக்கப்பட்டதா இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப சில வழியில அவைகள்ட்ட நீங்க இந்த பிடிஎஸ்டி என்ற விஷயத்தை அசஸ் பண்ணி பார்க்க அந்த குணங்குறி இருக்காது, அது வேறு விதமான குணங்குறிகளா மாறப்பட்டு ஒரு சிவியர் ஸ்டேஜ்ல இந்த இந்த நோய் நிலைமை மாறி இருக்கிறத நாங்கள் அன்றாடமா பார்க்கிறோம். அப்ப இந்த பிடிஎஸ்டி என்ற விஷயம் எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் என்று பார்த்தால், இந்த விஷயத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணாத பட்சத்துல இது உயிர் ஆபத்துக்கு போகலாம், உடல் ரீதியான பாதிப்பை கொண்டு வரலாம், குடும்பத்துல பாதிப்பை கொண்டு வரலாம், வேலையில பாதிப்பை கொண்டு வரலாம். மற்றது டாக்டர் கந்தசாமி சொன்ன மாதிரி அடிக்ஷன்ஸ் ப்ராப்ளம் வரலாம், லீகல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதால பாதிக்கப்பட்டு எனக்கு அண்மையில ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் இருக்கிறா, அவ குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்டவா. குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்டு ஆல்கஹால் பாதிக்கப்பட்ட கணவனால பாதிக்கப்பட்டு அந்த கணவன் திருப்பியும் போய் அந்த அவைந்த ஏரியாக்களையே திருப்பி அவர் போக மற்ற குடும்பத்துல உள்ள ஆக்கள் இந்த ப்ரெஷரால இந்த கணவனை நான் தனிய விடையலான்றதுக்காக அவர் அக்செப்ட் பண்ணி அளவுக்கு மீறி தாங்க இல்லாம அவரையும் குத்த போய் தானும் குத்தி வீரமாய்க்கிறதுக்கு இருந்த டைம்ல ஆஸ்பத்திரியில வந்து மறைவிட்டவர். அப்ப அந்த பிடிஎஸ்டின்ற அந்த தாற்பயத்தை அந்த நோயின் தீவிரத்தை நாங்கள் அதுல இருந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கலாம். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்குது, டிலேட் பிடிஎஸ்டி ஒன்று இருக்கு. அப்படி என்று சொன்னால், இப்ப எங்கட மூளை ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு அங்கம். எங்கட மூளைக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் வரைக்கல, அந்த மூளை இயற்கையாவே அந்த பாதிப்பை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த பாதிப்புல இருந்து எங்கட நினைவை விலத்தி வைக்க ட்ரை பண்ணும். அது எங்கட மூளைன்ற ஒரு வரப்பிரசாதம். இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால், இப்ப
இயற்கையாவே இந்த இந்த அபியூஸ் பண்ணப்பட்ட அல்லது எங்களுக்கு இப்படி போர் சம்பந்தமான ஒரு ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல அந்த மூளை சில விஷயங்களை மறக்க பண்ணிடும். அவைகளுக்கு அது சம்பந்தமான நிகழ்வுகள் இருக்கா. அதான் இந்த PTSD இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் சொன்ன கலப்பினம் எனக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை என்னால பழைய விஷயங்கள் ஞாபகம் இல்லாம இருக்கிறதுக்கு என்று சொல்றதுக்கு காரணம் மூளை சில விஷயங்களை அவைண்ட மூளைய மனநலத்தை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையா மறக்கப்படுது. அப்ப அவையில் இப்ப இதுல எத்தனை எவ்வளவு பேர் நாங்கள் எவ்வளவு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் PTSD வருதாண்டும் இல்லை. அது அவைவிண்ட தனிப்பட்ட அதுக்கு பிறகு அந்த 2வது டாபிக்கை பற்றி கலைக்க போறேன். அது சில காரணங்களுக்காக சில பேருக்கு அது வருத்தமா மாறுது, சில பேருக்கு அது வருத்தம் இல்லாம இருக்கு. வருத்தம் இல்லாம இருக்கிற பட்சத்திலேயும் அந்த அது டெம்பரரியா மூளை அவையில ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் வேற ஒரு காரணம் சம்பவம் நடக்க அல்லது வேற ஒரு நிகழ்வு வரைக்க வேறொரு துன்பியல் சம்பவம் வரைக்கல இந்த பழைய விஷயம் எல்லாம் திருப்பி கிளறிக்கொண்டு வரப்பாங்க. என்ன மூளையாலே ஒரு அளவுக்கு தானே எங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்ப அந்த சொல்றது அடி மேல அடி அடிக்கல அது எங்களோட மூளையின் சமாளிக்கிற திறமையையும் திறனும் அது இல்லாம போகுது. அப்ப அதை சொல்றது டிலேட் PTSD. உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஊர்ல கண்ணுக்கு முன்னுக்கு போரால நடந்த துன்பியல் சம்பவங்களை பார்த்த ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு வந்து இருக்கேக்கல இங்க வந்து படிச்சு ஒரு வேலைக்கு போய் கல்யாணம் கட்டி நோமல் வாழ்க்கைய இங்க இருந்து அந்த இடத்துல பறந்து கொண்டிருக்கிற சிட்டுக்குருவி ஒரு மாதிரி ஒரு மரக்கிளையில உட்காரு இருக்கிற பட்சத்துல குடும்ப வன்முறையில அவ ஈடுபட அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை அனுபவிக்கிற சந்தர்ப்பம் வருது. அதாவது கணவன் மனைவிய அல்லது மனைவி கணவனை துன்புறுத்துற டைம்ல இந்த பழைய நடந்த அந்த அவையில் பாதிக்கப்பட்ட அந்த ட்ராமாதுகள் திருப்பி வரப்பா அது திருப்பி நோமலா வாழ்க்கை புறம் நோமலா இருந்தாலும் திடீரென்று பார்த்தா பழைய கனவுகள் வரும், சண்டைகள் இருக்கிற மாதிரி இருக்கும், குண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கும், யாரோ ஏதோ செய்ய வர மாதிரி இருக்கும், பயமா இருக்கும், இப்படியான குணமுறைகள் வர்றதை பார்க்கும். இது அந்த டிலேட் ஆன்செட் ஆஃப் PTSD என்று இருக்கு. இப்ப இந்த டாபிக் நான் டாக்டர் கந்தசாமியோட கதைச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த டிலேட் ஆன்செட் ஆஃப் PTSD இந்த இப்ப கடைசி ஒரு 2-3 மாத கால பகுதியில கூட வாரத நான் என்ற அன்றாட கிளினிக்கல் பிராக்டிஸ்ல பாக்குறோம். அதுக்கு காரணம் உங்களோட சமுதாயத்துல நாங்கள் இப்ப எதிர்கொள்ற சில எங்களுக்கு தெரிகிற சில தகவல்கள் அது அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்டு போராளிகளா இருந்தாக்களோ அல்லது பாதிக்கப்பட்டு சராசரியா இருந்த ஆக்களுக்கோ அது ஒரு மனதை ஒரு அங்கலாய்க்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருது. யாரும் இருக்கிறாரா இல்லையா, என்ன நடக்குது, நாட்டில் நம்ம என்ன போகுது, நாட்டு பிரச்சனைகள் என்ன நடக்குது, அந்த விஷயங்கள் நாங்க திருப்பி அதை வெளியில கொண்டு வேற காரணங்களுக்காக அது இவைகளுக்கு அமைதியா அமர்ந்திருந்த மனம் திருப்பி பழையபடி எல்லாத்தையும் கிளறிக்கொண்டு ரீசர்ஃபஸ் பண்ணி கொண்டு வருது. அப்ப இப்படியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு நாங்க சமுதாய ரீதியா சில பொறுப்புணர்வுகளை இருக்கிறது எங்களுக்கு அவசியம் என்றதாலதான் இப்படி ஒரு மன உளவளம் சமுதாயம் சார்ந்த இப்படி ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் இது சம்பந்தமான அறிகுறிகள் குணங்குறிகளை பற்றியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதன் மூலம் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்வு இன்றைக்கு இதை பற்றி கதைக்கும். அடுத்தது இப்ப இந்த PTSD என்று வந்தால் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்று சொன்னால் அந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்துல நான் ஆழமா போகல. அதுல நீங்கள் அது கட்டாயம் அது ஒரு மனநல வைத்தியரை பார்க்க வேண்டிய விஷயம். அதே நேரத்துல உங்களுக்கு இந்த ட்ராமா தெரப்பி என்று சொல்லி இந்த PTSD கண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுல வேற வழிவிதமான சைக்கோ தெரப்பி நான் முந்தியும் சொல்லி இருக்கிறேன். ஒரு ஆளோட போய் ஒரு கவுன்சிலரோட போயிருந்து கதைக்கிறேன்னு சொன்னால் அவையில் நாங்கள் நினைக்கிறது போயிருந்து கதைச்சா நீங்களோ யோசிக்காதீங்க எல்லாம் சோமாயிரும் கவலைப்படாதீங்க சொல்றது கவுன்சிலிங் இல்லை. கவுன்சிலிங் வேற படிநிலைகள் இருக்குது. அந்த படிநிலைகள்ல குறிப்பிட்ட விதமான வருத்தத்துக்கு குறிப்பிட்ட வழிகளால ட்ரீட்மெண்ட் செய்து அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு சரியான ஒரு 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 ஒழுங்கமைப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் கை முறிஞ்சு ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வீட்டை போக மைக்கோன்ல இருக்கு. ஓகே, கை முறிஞ்சு நாங்கள் வீட்டை ஆஸ்பத்திரியில இருந்து ட்ரீட்மெண்ட் செய்து வீட்டை போகல நாங்கள் பிசியோதெரபிக்கு போறோம்னு சொல்றோம்.
விடுறோம். என்ன பிசியோதெரப்பில நாம சும்மா கைய கால ஆட்டேலாம். அந்த பிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு சொல்லுவாரு இப்படி கையை அசைங்கோ இப்படி அசைங்கோண்டா தான் அதுக்கேற்ற மாதிரி சரியான ரத்த ஓட்டமோ அந்த மசில்ஸோ அந்த உடைஞ்ச எலும்போ ஒட்டுப்படும். கை அசைக்காமலும் இருக்க இயலாது, கண்டபாட்டுக்கும் அசைக்க இயலாது. அதுக்கொண்டு ஒரு படிநிலை இருக்குது. இப்ப நாங்க காரோட முதல் பழகுறோம்னு சொன்னா எங்கட பாட்டுல பழகுறது வேற, பக்கத்துல கார் பழக்கிறவர் இன்னொரு பிரேக்கோட இருந்து அப்படியோடு இப்படியோடு சொல்லி பழக்கிறது வேற. அது மாதிரிதான் இந்த சில சைக்கோதெரப்பி அல்லது ஆற்றுப்படுத்தல் சொல்றது இப்படியான விஷயங்களும் இதுக்கண்டு சரியான முறையில துறை இதுக்கண்டு படிச்சு இதை இப்படித்தான் செய்யணும்னு வழிவகையால செய்யறது இருக்கு. இப்ப வசந்தம் அடிக்ஷன் சம்பந்தமா தெரப்பி செய்யுது, அவைகள் சைக்காலஜி சம்பந்தமான ஹெல்ப் செய்யறதுக்கு முனைங்க. அது மாதிரி ஸ்காபரோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல தமிழ் கதைக்கிறதுக்குரிய 2 தெரபிஸ்ட் இருக்கணும். ட்ரோமா தெரபிஸ்ட் சொல்லி ஒரு ஒரு ஆள் இருக்கிறா. அப்படி இது சம்பந்தமான ப்ரொஃபஷனலான சப்போர்ட் ஒன்டோரியோல இருக்கிற வேற வைத்தியசாலைகள்ல இருக்குது. அது சம்பந்தமா ஹெல்ப் எடுத்து இதை சரியான முறையில நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மற்றது மருந்து ஆக இயலாம போகல இந்த நைட் மேஸ் வந்து இதை வந்து நித்திர குழம்பி டிப்ரெஷனா போய் கூட பதட்டமா இருக்கினோம், ஒரே இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் மருந்துகள் இருக்கு. இதுதான் அந்த பிடிஎஸ்டி என்ற விஷயம். இதுல நாங்க ஆழமா பொலிட்டிக்கல் சம்பந்தமா நாங்கள் இதுக்குள்ள போக வேணாம். மேலே இருக்கிற கடவுளுக்கு தெரியும் எது எங்கட சமுதாயத்துக்கு எது நல்லமென்று தெரியும். அதே நேரத்துல இப்படியான விஷயங்களை நாங்கள் மருத்துவத்துறையில இருக்கிற ஆட்கள் அந்த கதைக்க தயங்குறதும் சில வழியில எங்கட சமுதாயத்துக்கு நாங்கள் சரியான முறையில வழிகாட்டாம இருக்கிறோமோ என்ற ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும். இப்ப இப்படியான விஷயங்களை கதைக்க தகுதியா இருக்கிற ஆக்கள்ல முக்கியமான ஒருத்தர் நாங்கள் இந்த மனநலம் மருத்துவத்துறையில இருக்கிற ஆக்கள். இப்ப நாங்கள்லாம் எங்கட சமுதாயத்துக்கு அல்லது நாங்கள் ஒவ்வொருத்தரும் தான் எங்கட சமுதாயத்துக்கு ஒவ்வொரு விதமான துறையில வழிகாட்ட வேண்டிய நிலவரத்துல இருக்கிறோம். அந்த தலையங்கம் இந்த ஒரு விதைக்குள்ளே அகப்பட்ட ஆலமரம் கண்மொழிக்கும் அதுவரை பொறுமெனமே என்ற அந்த ஒரு பாட்டு வரிய நான் எடுத்ததுக்கு காரணம் இன்னொரு டாபிக் கொண்டு டிஸ்கிரைப் பண்றதுக்காக. ஏன் ஆலமரத்தை பற்றி கதைக்கிறோம்னு சொன்னார். இந்த பழைய சங்ககால பாடல்ல இருந்து எல்லா பழமொழியில இருந்து பாத்தீங்கன்னா கணக்க விஷயங்கள் ஆலமரத்தை பற்றி இருக்கு. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி வாழ்கன்னு சொல்றாங்க. ஆளும் வேலும் தள்ளுக்குறதுன்னு சொல்றாங்க. இந்த ஆலமரம் என்னன்னு சொன்னால் இந்த ஆலமரத்தை ஒருத்தர் நட்டு ஆலமரம் வளர்றேன் என்னன்னு சொன்னா அந்த பறவைகள் ஆலமரம் விழுதுகள்ல இருந்து அந்த ஆலம் விதைகளை கொத்தி எங்கெங்க பறக்குதோ அந்தந்த இடங்கள்ல பொத்தி போட்டுட்டு போயிடும். பொத்தி போட்டு போனா அந்த எங்க அந்த ஆலம்ங்கிறது ட்ரையான இடங்களையும் அதாவது சரியான ஒரு ஈரடிப்பு இல்லாத காஞ்ச இடத்துலயும் அந்த ஆலம் விழுது போய் கிடத்து பொறுத்து பார்த்து கொண்டிருக்கும். அப்ப மழை அடைக்குது, அப்ப தண்ணி வருதுன்னு பொறுத்து அமைதியா பார்த்து கொண்டிருக்கும். சாகா வருஷ கணக்குல பொறுத்து கொண்டிருக்கும் இருந்து சரியான காலநிலை வரைக்குல அது விதையில இருந்து மரம் முளைக்குது. மரம் முளைச்சா சும்மா முளைக்குதோ, விருது விட்டு விருட்சம் மாதிரி பறந்து வளரும். புலம்பெயர்ந்த தமிழரும் கிட்டத்தட்ட ஆலம் விழுதுமாயிட்டார். எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு பழம் எங்களை ஏதோ ஒரு பறவை கொத்தி கொண்டு வந்து எங்கேயோ எங்களை போட்டிருக்கு. நாங்க சளைக்கையில இறந்து போகையில நாங்கள் போட்ட இடத்துல இருந்து சரியான நேரம் வர மட்டும் பொறுத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமா தலைக்க வலிக்கிறோம். அப்ப இது என்னத்துக்கு நல்ல உதாரணம் சொன்னா இந்த சைக்காலஜியில ரெசிலியன்ஸ் என்ற ஒரு டேர்ம் இருக்கு. அந்த ரெசிலியன்ஸ் என்ற டேர்ம் பெரிய பெரிய உளநல வல்லுநர்களால இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் செய்யறார்களால அதாவது விஞ்ஞான ரீதியா கூட இந்த ரெசிலியன்ஸ் என்ற டேர்மை அவங்க விளங்கப்படுத்தி ஒன்று மனநல பிரச்சனைகள் இருக்கிறார்களுக்கு அது ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த 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 கன்செப்டை யூட்டிலைஸ் பண்றாங்க. இல்ல சராசரியா எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஒரு நெருக்கு வாரத்துக்களால வாழ்ந்து வராத ஒரு வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைஞ்ச லைஃப் ஸ்டைல். இப்ப இந்த லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற வாழ்ற எங்களுக்கு இந்த ரெசிலியன்ஸ் என்ற இந்த வார்த்தை பதம் அதிண்ட விளக்கம் அதை கடைப்பிடிக்கிறதால இருக்கிற நன்மைகளை இந்த மேற்கத்திய உலகம் அதை திருப்பி ஆராய்ஞ்சு அதை ப்ரொப்போஸ் பண்ணு. அது நான் அதை பற்றி வாட்சி கொண்டு போகல எனக்கு இந்த
அந்த ஆலமரம் சம்பந்தமான விஷயம் தான் எனக்கு திருப்பி ஞாபகம் வந்தது. அது என்னன்னு சொன்னால், அந்த எவ்வளத்தை அடிச்சாலும் எவ்வளத்தை நடந்தாலும் அதை பொறுத்து கொண்டு அதுக்குரிய நேரம் வரும் மட்டும் தாங்கி பிடிச்சு அதுல இருந்து பெருவிருச்சம் ஆகுற தன்மை எவ்வளவோ சமுதாயங்களுக்கு இருக்குது. எங்கட சமுதாயத்துல அது பெருசா இருக்கிறதா நான் பார்க்கிறேன். அந்த ரெசிலியன்ஸ் சொல்றது அது தமிழ்ல சரியான தூய தமிழ் வார்த்தை பிரயோகம் எனக்கு தெரியல. எதிர்நீச்சல் நல்ல ஒரு இது. அல்லது இந்த இதையும் அதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கல, ஒரு துன்பம் நடக்க அதுல இருந்து மீண்டு வாரம், அதுல இருந்து ஒரு ஒரு சுயாதீன தன்மையோட அதுல இருந்து அதிலேயே அமிழ்ந்து போகாம அதுல இருந்து மீண்டு வாரதுதான் அந்த ரெசிலியன்ஸ் என்றது. இப்ப என்ன சொல்றது, இப்ப ஒரு மூங்கில வளைக்கிறோமா, மூங்கில வளைக்க விட்டு கொடுத்து காத்துக்கு மூங்கில் அசைஞ்சு மூங்கில் நிக்கிற மாதிரி. அப்ப இந்த ரெசிலியன்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னால், இப்ப எங்கட வாழ்க்கையில இந்த ரெசிலியன்சி என்ற விஷயத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப இதுக்கு எங்களுக்கு பிடிஎஸ்சி தான் இருக்கணும், டிப்ரெஷன் தான் இருக்கணும், அப்படியான இருக்கிறதுக்கு தான் இது முக்கியமான இல்ல. சராசரியான வாழ்க்கையில வீட்டுல பிரச்சனை, வேலை இடத்துல பிரச்சனை, ஃபைனான்சியல் பிரச்சனை, ஒரு புது வருத்தம் எங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியிருந்தேன். வாழ்க்கையில அன்றாடம் நடக்கிற சில வாழ்க்கை தரங்கள்ல இந்த ரெசிலியன்ஸ் என்ற விஷயம் எங்களுக்கு இருக்கிற பட்சத்துல இது எங்களை பாரதூரமான ஒரு நோய் நிலைமைக்கு கொண்டு போகாம பாதுகாக்கும் என்று சொல்றாங்க. அப்படி என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரையக்கல, அந்த பிரச்சனையை நாங்கள் அது வாளா இருக்கும், தமிழ்ல சொல்லி நம்ம அதை வாளா இருக்காம அதை ப்ரோ ஆக்டிவா நாங்கள் அதுக்குரிய தீர்வை நோக்கி உடனடியா இயங்குற பட்சத்துல அந்த துன்பம் எங்களை கடுமையா பாதிக்காது என்றது அதுன்ற ஒரு தாற்பயம். உதாரணத்துக்கு எனக்கு நான் இந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட போறேன். ஃபேமிலி டாக்டர் எனக்கு சொல்லுங்க பத்மா, பின்னடைவு மற்றும் விடாமுயற்சின்னு போட்டிருக்கு, அதுக்கு அர்த்தம் ரெசிலியன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ். ஓகே, என்ன விடாமுயற்சியும் என்னவும் அடுத்தது திருப்பி சொல்லுங்க. ஓகே சரி, பின்னடைவு. ஓகே ரைட். ஸோ உதாரணத்துக்கு என்ன டாக்டர் எனக்கு சொல்றார், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, பிளட் டெஸ்ட் இருக்குது என்றால், இந்த ரெசிலியன்ஸ் இல்லாத ஆள் என்ன செய்வார் என்று சொன்னால், ஐயோ எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துட்டுதே, ஐயோ நான் என்ன செய்ய போறேன், எனக்கு இந்த வயசுல இப்படி பிரச்சனை வந்துட்டுதே, என்ன செய்யலாம் என்று இருந்து யோசிச்சு இன்னும் வருத்தத்தை கூட்டுவார். இதே அந்த ரெசிலியன்ஸ் என்று இருக்கிறவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஓகே வந்துட்டுது, அடுத்த கட்டம் என்ன டாக்டர், நான் இப்ப என்ன செய்யணும், ஓகே வடிவா சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, திருப்பி என்னட்ட வாங்க, திருப்பி செக் பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்களா, வேற எதுவும் கெட்ட பழக்கம் இருக்குதா, எந்த நேரம் கட்டி சாப்பிடுறீங்களா, பரம்பரையில இருக்குதா, இது என்ன என்று சொல்லி அந்த தீர்வை நோக்கி அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்றதை அவர் அதை செய்யற அளவுக்கு போவார். மற்ற ப்ரோ ஆக்டிவா இருக்கிறது அது வேற. எனக்கு வருத்தம் வரப்போகுது என்றதை தடுக்கிறதுக்காக நான் இந்த லைஃப் ஸ்டைலை நான் முதலே மெயின்டைன் பண்றேன்றது அதுவும் ஒரு ரெசிலியன்ஸ் ஒரு குவாலிட்டி. அடுத்தது எங்களோட டவுன் டைம் நாங்க எப்படி பிளான் பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு எங்களை எல்லாருக்குமே ரெஸ்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். எங்களோட போனை நாங்கள் இரவுல எப்படி சார்ஜுக்கு போட்டுட்டு இரவுல படுக்க போறோமோ அப்படி எங்களோட போனுக்கு சார்ஜ் வேணும். அது மாதிரி மனுஷனா பிறந்த எங்கள் எல்லாருக்கும் ரெஸ்ட்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்ப கன பேர் நாங்கள் ரிலாக்ஸா இருக்கிறத அக்செப்ட் பண்றேன். அதாவது நான் இன்றைக்கு ஃப்ரீயா வீட்டுல இருக்கிறேன் என்றதை அக்செப்ட் பண்றது கன பேருக்கு அது ப்ராப்ளமா இருக்கு. இது ஃப்ரீயா இருந்தா ஏதோ தாங்கள் ஏதோ பிள்ளையா இருக்கிறோம் குற்றம் செய்யற மாதிரி ஒரு அந்தரத்துல பறந்து கொண்டு இருக்கவே, அது ஒரு பிரதானமான அது ஒரு பிரச்சனை. இதே பிரச்சனை தான் பள்ளிக்கூட எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
இப்ப பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டை வந்தா என்ன சொல்றோம், ஐயோ ஒன்றும் செய்யாம வீட்டுல இருக்கிறானேன்னு போட்டு இங்கிலீஷுக்கு வேற பாடத்துக்கு அனுப்புறது, டான்ஸுக்கு அனுப்புறது, மியூசிக்கு அனுப்புறது, வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் நல்ல. ஆனா அதே நேரத்துல அளவுக்கு மீறி நாங்கள் இந்த விஷயங்களை அந்த பிள்ளையோட ஃப்ரீ டைமை ஃபில் பண்ண வழிகட்டம். இப்ப பிள்ளைக்கு ஆர்வம் இருந்து பிள்ளைய நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டிக்கு அனுப்புறது வேற, பிள்ளைக்கு நேரம் சும்மா இருக்கேன்னு அந்த சும்மா முந்தி கொண்டிருக்கிறானேன்னு அந்த டைமை நாங்க ஃபில் பண்ண வழிகட்டம்னு சொன்னா அது அந்த பிள்ளைன்ற மனதை அமைதிப்படுத்தி அந்த அந்த அமைதியா இருக்கிற சுயமா திங்க் பண்ற ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த அந்த பவரை அந்த கெப்பாசிட்டியை பிள்ளையில இருந்து எடுக்க வலிக்கிறான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. முதல்ல ஒரு முறையில கதைச்சினாங்க எங்களோட யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் பிள்ளைகள் அந்த ரெசிடென்ஸ்ல போய் இருக்கேக்குள்ள சரியா கஷ்டப்படும். அது மாதிரி எங்களோட அடுத்த ஜெனரேஷன் மேரேஜோ வேலையோ இப்படியான விஷயங்கள்ல இனி இல்லையன்ற குவாலிஃபைடா இருக்கிற பிள்ளைகள் கூட அந்த பேசிக் ஸ்கில்ஸ்ல, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோ லைஃப் ஸ்கில்ஸ்ல சரியா கஷ்டப்படுது. அதுக்கு காரணம் நாங்கள் அவைய படி என்று சொல்லி அதை ஆக்டிவிட்டிஸை போட்டு ஃபில் பண்ணி ஒரு கேலண்டர் மாதிரி பிள்ளைகளை நாங்கள் அதை வைக்கிறதால அந்த பிள்ளைக்கு சுயமா திங்க் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த டவுன் டைமை சரியா யூஸ் பண்ணி செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த தன்மை இல்லாம போகும். அப்ப அமைதியா இருக்கிறன்னு சொன்னா அதை அமைதியா அதை இருக்கும். அதே நேரத்துல அடுத்த பக்கம் உள்ள அந்த டவுன் டைம் ஒன்றுமே செய்யாம சும்மா இருக்கிறதும் பிள்ளை. இந்த குவாலிட்டியா அந்த நீங்க டவுன் டைமை ஸ்பெண்ட் பண்றது முக்கியம். அந்த பழைய எம்ஜிஆர் பாட்டுல தூங்காதே தம்பி தூங்காதே என்றமா, படைகளில் தூங்கியவன் என்ன சொல்றது, நல்ல பாட்டு என்ன, நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அந்த மாதிரி. அப்ப ஒன்றுமே செய்யாம வாழா இருக்கிறதும் பிரச்சனை. அதே நேரத்தில் அந்த டவுன் டைம்ன்றதை ப்ரொடக்டிவா யூஸ் பண்றது சரியான முக்கியம். அடுத்தது இப்ப ஒரு பிரச்சனை வரைக்கும் நாங்க இதுல எங்களுக்குள்ள நாங்களே கதைப்போம். உடனே எங்களோட மைண்ட் சொல்றது எனக்கேன்னு இப்படி வந்தது, எனக்கு தானே இப்படி எல்லாம் வந்திருக்கு. இதுல நான் சொல்ற இதுல சொல்ற விஷயங்கள் ஏற்கனவே நாங்க கேள்விப்பட்ட விஷயம். இது எல்லாமே இந்த ரெசிலியன்ஸ் என்ற கோட்பாட்டுகளை அவங்க அடக்குறாங்க. ஒரு 10 விதமான கோட்பாடு அடக்குறாங்க. இப்படியான கேரக்டரிஸ்டிக்ஸை நாங்கள் ஓவர் கம் பண்ணி இருக்கிற பட்சத்துல எங்களுக்கு நல்ல ரெசிலியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். எங்களுக்கு நல்ல முறையில அந்த அந்த அதாவது மீள் சக்தி, அதாவது எதிர்நீச்சல் போடுற அந்த பண்பு எங்களுக்கு வர்ற சந்தர்ப்பத்துல வாழ்க்கையில நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் எங்களுக்கு வருதுன்னு சொல்லி. அப்ப அடுத்தது என்ன, ஏன் எனக்குத்தானே இதெல்லாம் நடக்கும், இதுல இருந்து நான் அடுத்தது என்ன செய்வோம் என்று யோசிக்காம எனக்குத்தானே நடக்குதுன்னு எங்களை நாங்க பிளேம் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்குள்ள நாங்கள் அமர்ந்துபட்டு போறோம். மற்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைகள் எப்பவுமே எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 நெட்வொர்க், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் நெட்வொர்க் இருக்கிறது சரியான முக்கியம். இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், அதாலதான் நாங்கள் இப்படியான விஷயங்களை நாங்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி செட்டப், அதாவது சுற்றார் சூழத்தோட வாழ்ந்த குடும்ப உறவுல இருந்து பிரிஞ்சு நாங்கள் தனிமைப்பட்ட குடும்ப உறவுல இருக்கிறதால எங்களுக்கு அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அந்த நெட்வொர்க்குங்கள்ல இருந்து இல்லாம போச்சு ஒரு புலம்பெயர்ந்த நாட்டுல வாழ்றவங்களுக்கு. அப்ப எப்பவுமே ஒரு எங்களுக்குன்ற ஒரு எதுக்காக எல்லாருக்கும் நாங்க எல்லாரோடையும் எல்லாம் சொல்லணும் இல்லை, எங்களுக்குன்ற ஒரு சேஃப்டி நெட்வொர்க் ஒரு ஆளோ 2 பேரோ எங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில இருக்கிறது முக்கியம். அது உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது பிள்ளையா இருக்கலாம், அல்லது சகோதரமா இருக்கலாம், அல்லது உங்களோட டீச்சரா இருக்கலாம், யாரா கூட அது இருக்கலாம். ஒரு அந்த அந்த ஒரு இப்படி ஒரு ஆள் இருக்கணும் குடும்பத்துல. மனிதன் ஒரு சமூக விலங்கு. தனிய வளர்ந்து தனிய சாப்பிட்டு தனிய நித்திர கொண்டு தனிய உயிர் போறதுக்காக நாங்க மனிதனா பிறக்க வேண்டிய தேவை இல்லை. மனிதனா பிறந்தது நாங்க சமூக கட்டமைப்புகளுக்கு இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் சொல்றது, அந்த மூளையில முன்பாக்கத்துல இருக்கிற பகுதி எங்களுக்கு விருத்தி கூடும். அது அளவு அபரிவிதமா அந்த மூளையில முன்பாகத்துல இருக்கிற பகுதி விருத்தி கூடுனாலதான் எங்களுக்கு உணர்வுகளோ அந்த அந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சு முடிவெடுக்கிற தன்மையோ அல்லது இமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகளோ இந்த சமூக உணர்வுகளோ இதுகள் எல்லாம் எங்களுக்கு கடவுள் வந்ததுக்கு காரணம் இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ். இந்த பிடிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள் வருத்தங்கள் வரைக்கும் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இந்த தன்மை குறைஞ்சிடும்.
குறைஞ்சால் எங்களோட மூளையில அமெக்டில்லா என்ற ஒரு பகுதி இருக்குது உள்ளுக்கு பிரெயின் ஸ்டெம், அந்த பகுதி டக்கண்டே ஹைப்பர் ஆக்டிவ். அதுதான் அந்த இமோஷன்ஸ் டேம் பண்ணப்படுற பகுதி. அந்த பகுதி ஹைப்பர் ஆக்டிவா வேர்டைக்கு தான் அந்த பயம், பதட்டம், ஊடுபட்டு, வேர்த்து, விறுவிறுத்து, படபடத்து, கோவப்பட்டு அந்த எங்களோட மூளை சிந்திக்கிற திறனை பைபாஸ் பண்ணப்பட்டு விலங்குகள் மாதிரி நாங்க ஆக்ட் பண்ண வலிக்கிறோம். அந்த அது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் சொல்றோம். அப்ப அந்த நாங்கள் அந்த சமுதாய கட்டமைப்புல எங்களை ஒருங்கிணைச்சு இருக்கிறது வாழ்க்கையில நடக்கிற துன்பங்கள் வர்ற சந்தர்ப்பத்துல எங்களை பாதுகாக்க வழி பண்ணும். மற்றது நிஜத்துல ஃபோக்கஸ் பண்றோம், அதாவது லிவ் அட் த பிரசன்ஸ் மொமெண்ட் சொல்றோம். இப்ப நாங்கள் நடந்த வாழ்க்கையில் நடந்த பழைய துன்பங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாம, எதிர்காலத்துல நடக்க போற பிரச்சனைகளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாம, நிஜத்துல நடக்கிற இன்றைக்கு நடக்கிற விஷயத்த லிபர்ட், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் வந்து பெரிய ஒரு கான்செப்ட் வந்து அது ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆகி இந்த சைக்காலஜி வேர்ல்ட்ல மைண்ட்ஃபுல்னஸ் என்ற ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் உருவாகி இருக்கிறது காரணம் அந்த பிரசன்ஸ் அட் த லிவிங் மொமெண்ட் என்று சொல்றோம். அது இந்த ரெசிலியன்ஸ்ன்றதுக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி. மற்றது பிள்ளைகளுக்கு வளர நாங்க சொல்லி கொடுப்போம், லைஃப் இஸ் நாட் ஃபேர். அதாவது வாழ்க்கை எல்லாருக்குமே சாதகமா அமைகிறது. வாழ்க்கைன்றது ஒரு சாதகம் இல்லாத விஷயம். அந்த ரியாலிட்டியை நாங்க பிள்ளைக்கு டோம்போரி நீ படிச்சுட்டா, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா, வேலைக்கு போயிட்டா வாழ்க்கை எல்லாம் மாறிடும், எல்லாம் கிரமா வந்துடும், நாங்க ஒரு போலியான கட்டமைப்பை நாங்க சின்னல இருந்தே பிள்ளைகளுக்கு நாங்க விளங்கப்படுத்தி சொல்லிக்கல. அது ஒரு மாயையில பிள்ளைகள் வளருது. அப்படி வளர்க்கல ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வரைக்கும் அவையால அது இது எனக்கு மட்டும்தான் வருது, அவையால எதிர்பார்க்க இல்லாம போய். அப்ப லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை அக்செப்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. பட் அப்படி ஒரு எதிர்பார்ப்போட வாழ்க்கையில எதுவும் என்ன துன்பங்களும் நடக்கலாம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும் என்ற ஒரு மனநிலையில நாங்கள் கேட்கல. வார பிரச்சனையில சமாளிக்கிறதுக்குரிய அந்த தன்மை கூடவா இருக்கு. மற்றது பிளெக்சிபிளா இருக்கும். லைஃப்ல நான் இப்படித்தான் இருப்பேன், இந்த கோடுபட்டுத்தான் வாழ்வேன், இதோடதான் கதைப்பேன், இத்தனை மணிக்குத்தான் செய்வேன் என்ற ஒரு ரிஜிட்டா இருக்கிறார்கள். குடும்ப உறவிலையும் சரி, வேலை தளத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, அவையில் சமாளிக்கிறதுக்குரிய தன்மையில அவைக்கு குறைவா இருக்கு. அப்ப ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி சமாளிச்சு போகணும். அதை மெட்டாக்ல லிசன் பண்ணணும், ஒரு பிரச்சனையை காது கொடுத்து கேட்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவையெல்லால வாழ்க்கைய சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இப்போ ஒரு பிரச்சனை வரையக்குல எங்களோட வாழ்க்கையில என்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு திங்க் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இன்றைக்கு வேலை போயிட்டுதுன்னு சொன்னால் இந்த மைண்ட் என்ன செய்யும், அந்த வேலை போயிட்டுதே, ஐயோ எனக்கு இனி லைஃப் போயிட்டுதே என்றதைத்தான் டுவெல் பண்ண போகுது. அதுக்குள்ளதான் உள்ள சுத்தி கொண்டு இருக்க போகுது. அப்படி சுத்தி கொண்டு இருக்காம இந்த வாழ்க்கையில வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் உடல் ஆரோக்கியமா இருக்கிறேன், இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, அன்பான குடும்பம் இருக்குது, ஒரு கூரை இருக்குது, ரெண்டு நல்ல விஷயங்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கல. பாரதூரமா வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள் எங்களை அளவுக்கு மீறி எங்களை பாதிக்கிறத நாங்க தடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த ரெசிலியன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மென்டல் ரெசிலியன்ஸ், பிசிக்கல் ரெசிலியன்ஸ், இமோஷனல் ரெசிலியன்ஸ், மற்றது சோஷியல் ரெசிலியன்ஸ். இப்ப மனம் சம்பந்தமா, இப்ப பிடிஎஸ்டி சம்பந்தமான வருத்தங்கள் வரைக்க உளம் சம்பந்தமான அந்த எதிர்நீச்சல் எங்களுக்கு இருக்கிற பட்சத்துல அது ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு பிசிக்கல் ரெசிலியன்ஸ் சொன்னா எக்ஸசைஸ் செய்யற பாடி பில்டர்ஸ் யோசிப்பாரு, அவைகளுக்கு உடம்பு மசில் அந்த பிசிக்கல் சம்பந்தமான அந்த அவைக்கு இந்த உடம்பை வளைக்கிறதுக்குரிய, அதாவது ஜிம்னஸ்டிக்ஸ், அதாவது ஒலிம்பிக்ஸ்ல செய்யறாக்கள், அது வேற அபியாசங்கள் செய்யறாங்க, அவையில பாருங்க இந்த உடம்பு வளைஞ்சு கொடுக்குது, அது ஒரு ரெசிலியன்ஸ். மற்றது இமோஷனல் ரெசிலியன்ஸ், ஒரு என்னதான் மனதுல பாதிப்பு வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சமாளிச்சு அடுத்த கட்டத்துக்கு எங்கட பெண்கள் they have a lot of emotional resiliency. அப்ப அப்படி வரைக்கல இப்ப உதாரணத்துக்கு அதாலதானே அது ஒரு வகையில நன்மை, ஒரு வகையில தூய்மை. நடக்கிற துன்பத்தை ஏற்று 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 பாதி சமாளிக்கிற தன்மை இருக்கிறதால எவ்வளவோ எங்களோட குடும்பங்கள் இன்னும் உருக்குலையாம கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கு காரணம் அந்த இமோஷனல் ரெசிலியன்ஸ் என்ற விஷயம். அடுத்தது சோஷியல் ரெசிலியன்ஸ். இந்த விஷயத்தை தான் ஆரம்பத்துல டாக்டர் கந்தசாமி கிட்ட ஆரம்பத்துல கொஞ்சம் விஷயம் சொன்னார். ஒரு சமுதாயமா எங்களோட ரெசிலியன்ஸ் முக்கியம். எங்களை எல்லாருமே சேர்ந்து நாங்கள் புல் பண்றது முக்கியம்.
எப்படி ஒரு பாரிய இழப்புல இருந்து ஜூத சமுதாயம் வெளியில வந்ததோ, அல்லது எவ்வளவு அழிவுல இருந்து ஜப்பான் எப்படி இருந்து மீண்டு வந்ததோ, அதே மாதிரி எங்கட சமுதாயம் எல்லாரும் நாங்கள் ஒன்றா இருக்கேக்கல அந்த ரெசிலியன்ஸ் எங்களுக்கு இருக்கிற பட்சத்துல ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் தங்கட ஆதாயங்களுக்காக எங்களை இழுக்காம எங்கட அர்ப்பணிப்பையும் எங்கட கஷ்டங்களையும் புரிஞ்சு கொண்டு இந்த தமிழை சொல்ற எங்களை சிப்பிலி ஆட்டாம எங்கட மனதை அமைதிப்படுத்தி எங்களை நிம்மதியா எல்லாருமே சேர்ந்து வாழ விடுற சந்தர்ப்பத்துல எங்க ஒரு சமுதாயமா எங்களை நாங்க கட்டி எழுப்பக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் நான் இன்றைக்கு முக்கியமா கதைக்க வந்த விஷயம். இதுல இந்த ரெசிலியன்ஸ் என்ற டாபிக்கும் பிடிஎஸ் என்ற டாபிக்கும் 2 ஆழமான தலையங்கங்கள். அப்ப அதுல இது ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியா சில விஷயங்களை ஒரு பொதுமப்பாடா கதைக்கணும்ன்றதுக்காக அது எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டு கதைச்சனா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். மேன்மேலும் காலங்கள்ல இதை பற்றி ஆழமா அது சைக்காலஜிக்கல் ரீதியாவோ அல்லது இது ஒரு வைத்திய முறைப்படியோ இது சம்பந்தமான விஷயங்களை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி. இது கேள்வி பதிலுக்கான நேரத்தை ஒதுக்கும். நன்றி டாக்டர் செந்தூரன். மிக நல்ல விடயங்கள். அதாவது நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. மனம் எதிர்நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறது. என்ன செய்யறன்னு தெரியாமல் பதகளிப்படுறது, பதட்டப்படுறது, அதுகள் எல்லாம் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. மிக அண்மை காலத்திலேயே இந்த நீங்க சொன்ன மாதிரி பல கதைகள் அரசியல்வாதிகள் கட்டவிழ்த்து விட்டிருக்கும் இந்த கதைகளால மக்கள், அதாவது குறிப்பாக போராட்ட காலத்திலேயே துன்பப்பட்டவர்களும் போராட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் மீண்டும் மீண்டும் இதற்குள்ளே இரையாவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கை மிக அல்லோலப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இது பற்றிய விளக்கத்தை நீங்கள் கொடுத்தது மிக நல்லது. எவ்வாறு இவர்கள் இதுல இருந்து தங்களை விடுவிப்பதற்கு, இந்த விடயங்களிலே ஈடுபட்டவர்கள் அல்லது இதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை விடுவிப்பதற்கும் அல்லது அயலவர்களோ உறவினர்களோ மற்றவர்களோ பாதிக்கப்படுவதை நீங்கள் பார்த்து அவர்களுக்கு உதவியை நாடும் ஒரு வழிகாட்டலை கூட நீங்கள் இதனை இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு வந்ததன் மூலம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது தனிப்பட்ட ஒருதற்கு உரிய பிரச்சனை இல்லை, இது எங்களுடைய சமூகத்துக்குரிய பிரச்சனை. ஆகவே இப்பொழுது நாங்கள் கேள்வி நேரம். இந்த கேள்வி நேரத்திலே தயவு செய்து உங்களுடைய கருத்துரைகளை சொல்லாமல் கேள்வியை மட்டும், ஏனென்றால் ஒரு மனநல வைத்தியருடைய நேரம் நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய கருத்துரைகளை கூறாமல் தயவு செய்து கேள்வியை மாத்திரம் 1 நிமிடத்தில் கேட்டு முடிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு சிறுவர்களுக்கு மனநல வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஒரு முறை கொண்டு வர்றது நல்லது. எங்களுக்கு இன்னமும் அவர்களுடைய தொடர்பு கிடைக்கவில்லை. டாக்டர் குணரட்னம், உங்களுடைய நிலையில இருந்து சில விஷயங்களை நீங்க கூடக்கூடியதா இருக்கும் இதற்குரிய பதில். நிச்சயமா. இல்ல, நன்றி ஐயா. நீங்கள் கேட்டது என்னடா, சிறுவர்களை நாங்கள் பிரதானமா இந்த நேரத்துல கதைக்கணும் என்னென்று சொன்னால், நாங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸ் ஆயிருக்கிறோம். இதுல ஒரு அதிர்ச்சி தகவல் உண்டு. இதுல எத்தனை பேர் நான் சொல்ல நீங்கள் முகஞ்சுளிக்க போறீங்களோ எனக்கு தெரியாது. விஞ்ஞான ரீதியான தகவல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். இந்த குடும்பத்துல பாலியல் ரீதியா அபியூஸ் பண்ணப்படுற சில குழந்தைகள், ஐ திங்க் 90% மேற்பட்ட ஆட்கள் அந்த குடும்பத்துல இருக்கிற உறவினர் ஒரு ஆளாலதான் அபியூஸ் பண்ணப்படுயும். இது ஒரு நாங்கள் நினைக்கிறோ அருவருக்கத்தக்க விஷயம் மாதிரி இருக்குது. அது வீட்டுல இருக்கிற மாமாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ ஆன்டியோ தாத்தாவோ அந்த சுத்தி இருக்கிற அந்த உறவினர் தான் அந்த பிள்ளைய அபியூஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கிற இந்த ஒரு விஷயம். நான் இன்றைக்கு இந்தியான்னு கதைச்சதுல இந்த ஒரு விஷயத்த நாங்க அதுக்காக நாங்க எல்லாரையும் சந்தேகங்கள்ல பாக்குறேன் இல்ல.
அப்படியான ஒரு மனநிலைக்கு போயிட்டு அப்புறம் வாழைக்காது. இந்த ஒரு விஷயத்த நாங்கள் கொஞ்சம் கவனமா மனதுல வச்சிருக்கிற இது எங்களுக்கு சம்பந்தம். இது எங்க பக்கத்து ஊர்லதான் புயல் அடிக்குது, மொந்தியல்ல தான் கரண் போனன்னு யோசிக்காம இது எங்கட வீட்டுக்கும் தட்டுமன்ற ஒரு மனநிலையில இருக்கிறது முக்கியமா. இந்த நாட்டுல மற்ற இடங்களை விட நான் சரியான கவனமா இருக்கிறது இந்த சைபர் புலியிங். நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இது நான் ஒரு இன்ட்ரோடக்டரி செஷனா தான் கதைச்சினா தவிர ஒவ்வொன்று டாபிக்லயே நான் உள்ளுக்கு போகல. காலத்தின் நேர கருதியும் அது கேள்வி பதிலுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ன்றதுக்காக. இப்ப சைபர் புலியிங்ன்றது ஒரு பெரிய பிரச்சனைங்க சொன்னா. எப்படி என்று சொன்னால், ஆரம்பத்துல இது ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி தான் போகும், ஒரு சாட் மாதிரி. அதாவது இந்த பிள்ளைகளுக்கு, சில பிள்ளைகளுக்கு இந்த சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணலாம். பெற்றார் நாங்கள் என்ன செய்வோம்னா 2 வேலைக்கு போய்கொண்டு பிள்ளைய சொல்லுவோம், நீ வீட்டுல இருந்து படி, ஃப்ரெண்டு டேம் போகாத, ஒரு டோம் போகாத. நாங்கள் அந்த ஒரு அவரேஜான ஒரு பிள்ளை சோஷியல் ரீதியா ஏற்படுத்துற கனெக்ஷன்ஸை கட் ஆக்கி போடுவோம், டியூஷனுக்கு அனுப்புவோம், வீட்டுல இருந்து படிக்க சொல்லுவோம். அப்ப இந்த பிள்ளை சோஷியல் ரீதியா கனெக்ட் பண்றது இந்த இன்டர்நெட் கிளாஸ். ஊர்ல நாங்கள் பின்னேற முடிச்சோன்னா பெட்டை எந்த போல எந்த கொண்டு விளையாட போன விளையாட்டு இல்லையே. அப்ப பிள்ளை இன்டர்நெட்டுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கல, அதை கதைக்கிறாக்கள் நோமலா கதைச்சு அது புல்லியிங்கா மாறுது, செக்ஷுவல் ஆக்டா மாறுது, படங்கள் எடுத்து பிள்ளைகளை மிரட்டுற தன்மைகளா மாறுது. அப்ப இதை ஆர்ட்ட இந்த பிள்ளை வந்து நீங்க ஃப்ரெண்டோடைய கதைக்க விடாத தகப்பன் தாயிட்டு என்ன இந்த பிள்ளை வந்து உங்கள்ட்ட சொல்லும். அப்ப அதை சொன்னாலும் நாங்கள் எனக்கு தெரிய எத்தனையோ பேஷன்ஸ் இருக்கணும், எத்தனையோ குடும்ப உறுப்பினர்கள் என்ன இருக்கணும் சொல்லி இருக்கணும் வேலை தளத்துல தங்களோட பெற்றார் தாங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து. இது எங்கட கல்ச்சர்ல மட்டும் இல்ல, வேற இடங்கள்லயும் இருக்குது, எங்கட இதுல இன்னும் கூட இருக்குது. இப்படி ஒரு அபியூஸ் ஒன்று நடந்த இடத்துல தாயே சொல்லி இந்த கதை வெளியில ஆச்சுன்னு சொன்னா நான் உன்னை வீட்டுக்கே மடக்க மாட்டேன், நானே செத்துருவேன் சொல்லி தாயே அந்த கதையை மறைச்சு மழுப்பி அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்த சம்பவங்கள் இவ்வளவோ நாங்க பார்த்திருக்கோம். இந்த சில விஷயங்களை நாங்கள் என்ன சொல்றது, இது மணக்குதுன்றதுக்காக நாங்க அதை கதைக்காம விடையலாம், அதை தூக்கி அங்களை போடத்தான். அது மாதிரி இது அதே நேரத்துல இதை நாங்கள் சரியான முறையில அந்த பிள்ளைய அக்செப்ட் பண்ணி இந்த இப்படி ஒரு பிரச்சனை நாளைக்கு பிற்காலத்துல வாழ்நாள் பூரா ஒரு வருத்தமா மாறுதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியற பட்சத்துல இதுக்குரிய நடவடிக்கையை நாங்க சரியா எடுப்போம். அப்ப குடும்ப வன்முறைகள் மற்றது, அதாவது ஒரு தாய் தகப்பனுக்கு இடையில நடக்கிற வன்முறையை பார்த்து அந்த பிள்ளைக்கு PTSD வர சந்தர்ப்பம் இருக்குது. அதாவது கணவன் மனைவிக்கு நாங்கள் சண்டை பிடிக்கல, பிள்ளை அதை விக்டிமா இருக்கிற பிள்ளை, ஆல்கஹால் குடிச்சிட்டு வீட்டை வந்து வைஃபாடி கேக்ல நடக்கிற சம்பவங்கள். ஒரு பிள்ளை இப்ப டாக்டரா இருக்குது, அந்த பிள்ளை வளரேக்கல அந்த பிள்ளை எனக்கு சொல்லுது, அப்பா அம்மா சண்டை பிடிக்கல, நான் க்ளோசெட்டுக்குள்ள மூடி இருந்து அதுக்குள்ள இருந்து படிக்கிறேன் நான். இப்படியான எல்லாம் எங்களை சுத்தி நடக்குது. இது எங்களை சுத்தி நடக்குதுன்றதை அக்செப்ட் பண்ற மனநிலையில நாங்கள் வந்தாலே அரவாசி தூரத்துக்கு கடந்துட்டோம்ன்ற அர்த்தம். அப்ப நீங்க கேட்ட அந்த PTSD என்ற வருத்தம், குழந்தை பிள்ளைகளுக்கு வருத்தம் கணக்கே இருக்குது, சைக்காட்ரிக் வருத்தம். PTSD என்றது குழந்தை பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துல வரைக்கல அவையில அதன் தாற்பயம் 10 மடங்கா இருக்குமேன்னு சொன்னால், அந்த சின்ன பிள்ளையில நடக்கிற வரைக்கல அவை வளர்ந்து வரைக்க அவைக்கு சில வழியில பர்சனாலிட்டி டிசார்டர் மாறும், போர்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் ஒன்று இருக்குது, அப்படி மாறும். மற்றது அவைகளுக்கு பிற்காலத்துல போக 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 மேற்கொண்டு ட்ராமா வரைக்கல அது ஒரு அந்த வருத்தத்தின் தாற்பயம் 10 மடங்கா வாரதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. நன்றி. நன்றி டாக்டர். அடுத்து ஜெயசுதாசன் ஐயா. சில நிகழ்வுகள் மனதை உருக்குற நிகழ்வுகள், ஆனா அதே நேரத்துல இதுல இருக்கிற மிச்ச 45 பேருக்கும் 57 பேருக்கும் அது விளங்கி கொள்ள வேண்டியதுன்னு சொன்னா, இது எங்களை சுத்தி நடக்குதுன்றது நீங்க சொல்றது பெரிய ஒரு நிதர்சனமான உதாரணம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்றது எல்லாமே இந்த ட்ரோமா சம்பந்தமான நிகழ்ச்சிகள். உங்களுக்கு பதில் தெரிஞ்சு கொண்டுதான் அதை சொன்னீங்க. இது பாரதூரமான பாதிப்பு இருக்கு ஐயா, அது குழந்தை பிள்ளைகளுக்கு நிச்சயமா பாதிக்கும். அந்த குழந்தை பிள்ளைகள் அதுல இருந்து மீண்டு வாரது இதான் சொல்றேன். இதுல வருத்தம்ன்றது எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் வர்றதுண்டு இல்லை. ஒருத்தட்ட தன்மைகள், அவையின் தைரியம், அவைட்ட தோற்றப்பாடு வித்தியாசம். அதுக்காக வருத்தம் இல்லையண்டும் இல்லை. இப்ப இதுல ஒரு ஐயா சொன்னார், தனக்கு இப்படி முந்தி நடந்தது, தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா ஏதோ கடவுளையும் இருக்கிறேன். அது அவற்ற தனிப்பட்டது, எல்லாராலையும் அப்படி தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐயா ஆரம்பத்துல களவு போன ஐயா, அவர் ஆரம்பத்துல சில வழியில வைத்தியங்கள் செய்திருந்தால் 70 வயது மட்டும் அவருக்கு அந்த நிலவரம் வந்திருக்கார். இல்லை என்று சொன்னால்
இல்லாம இருந்திருந்து வயது போன காலங்கள்ல வேற வேற ஸ்ட்ரெஸ்ஸுகளால அந்த சொல்றது அந்த ட்ராமா நான் சொன்ன டிலேட் PTSD சொன்னா திருப்பி ரீசர்ஃபஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கன பேருக்கு முந்தி அந்த பாதிப்புகள் இருந்தாக்கள் பிறகு வயது போய் இந்த டிமென்ஷியா வருத்தம் வார காலத்துல கூட இந்த இப்படியான குணங்குறிகள் மேற்கொண்டு வழிகட்டு வந்திருக்குது. கனவு வந்து கத்தி இருக்கணும், இது பாதிப்புகள் வந்திருக்குது. இந்த மூளை ஒரு 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 புதுமையான ஒரு அங்கம், ஒரு புதிரான ஒரு அங்கம். அது எப்படி யாருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு இல்லை. அப்ப நீங்க சொன்ன மாதிரி குடும்ப வன்முறையில நடக்கிற பிரச்சனைகள் நிச்சயமா பிள்ளைகளை பாதிக்கும். அந்த பிள்ளைகள் டாக்டரா வந்துட்டோம், என்ஜினியரா வந்துட்டோம், நல்ல வாழ்க்கையில் இருக்கணும், நல்ல வேலை செய்யணும்ன்றதுக்காக அந்த பிள்ளைகளுக்கு மனதளவுல பாதிப்பு இல்லையண்டு இல்லை. அப்ப உங்களோட ஒவ்வொரு வீட்டிலையும் நாங்கள் சக்சஸ் ஆன ஸ்டோரியும் இருக்குது, சொல்லப்படாத ரகசியங்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குது. மற்றது நீங்கள் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிட்டேனா அல்லது விட்டுட்டேனா? இல்ல, குழந்தை பிள்ளைகள் இப்ப 6 மாத பிள்ளை 7 மாத பிள்ளைகளுக்கு எல்லாம் பெற்றோர் கூப்பிட்டு முத்தமிடுகிறோம். அது இதுல என்னன்னு சொன்னாங்க, இப்ப அந்த இதோட சம்பந்தப்படுத்தி ஒரு விஷயம் சொல்ல வர, பிள்ளைகளுக்கு குட் டச் பேட் டச் என்று சொல்லி கொடுக்கறது முக்கியம், கட்டாயம். இது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பிள்ளைக்கு தெரியும், ஒரு அந்த குழந்தை இப்ப இது சில விஷயங்கள் எங்களோட நினைவு மெனப்பகுதி வித்தியாசம், எங்களோட நினைவில் மெனப்பகுதி அன்கான்சியஸ் மைண்ட்ன்றது அது ஏற்கனவே ஒரு தாயின் வயிற்றுல பிள்ளை இருக்கேக்குல பிள்ளையோட அந்த கனெக்ட் பண்ணப்பட்டது. அந்த அவதார் படம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இதால ஒரு தொப்புள் கொடி மாதிரி அந்த 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 மிருகத்தோட அந்த அவதார் கனெக்ட் பண்ணோன்னா டக்கண்டு அந்த மிருகத்தினுக்கு அந்த மனிதன் இருக்கிற மூளையில உள்ள கனெக்ஷன் போகுது. அது ஒரு சிம்போலிக்கான நிகழ்வு. அது எங்கட மனித மூளையில நடக்கிற யதார்த்தமான விஷயம். அதாவது ஒரு ஒரு அன்கான்சியஸ் மைண்டால ஒரு தாயோ அல்லது ஒரு அதுக்குரிய அந்த பிரைமரி அட்டாச்மெண்ட் ஃபிகர் என்று சொல்றது அன்கான்சியஸா கனெக்ட் பண்ணப்பட்டது. அப்ப அந்த பிள்ளைக்கு அது தெரியும், எது இயற்கையாக ஒரு பிள்ளைக்கு அறிஞ்சு கொள்ற பக்குவம் இருக்கும், எது சரியான முறையில தொடுகை, இது சரியில்லாத அதுக்கு ரியாக்ட் பண்ண தன்மை இல்லாம இருக்கலாமே தவிர அந்த குழந்தைக்கு அதை புரிந்து கொள்ற பக்குவம் இருக்கும் சைக்காலஜிக்கல் அடிப்படையில். அந்த பிள்ளை வளர்ந்து வரைக்கல அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது எங்கட இது எது குட் டச், எது பேட் டச். அப்படி அல்லது அந்த பிள்ளைய நினைக்கும் என்று சொன்னா அந்த குறிப்பிட்ட வயது மட்டும் அந்த பிள்ளைக்கு பிரித்தறிகிற தன்மை வளர்ற சந்தர்ப்பத்துல அந்த பெற்றார் செய்த அன்பு முத்தம் இன்னொரு ஆள் 3வது நபர் கேட்கல, அது பிள்ளையான முத்தமா இருக்கு, அது பிள்ளை கன்ஃபியூஸ் ஆகும். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு இதை பற்றி கலைக்கிறோம். மற்றபடி பெற்றார் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறதால அது பிள்ளைக்கு பாதிப்பு வருமான்னு சொல்லி அந்த அளவுக்கு நாங்கள் போக வேண்டிய தேவையில்லை. பிள்ளை வளர்ந்து வரைக்குள்ள அந்த 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 பிள்ளைக்கு அந்த தொடுகையின் வித்தியாசங்களை பெற்றார் சொல்லி கொடுக்க வேண்டியது எங்கட கடை. எந்த இடத்துல போடுறது அக்செப்ட், இந்த இடத்துல தொட்டா நோன்னு சொல்றது முக்கியம் என்ற விஷயங்களை நாங்க சொல்லிக் கொடுப்போம். அது எங்கட கடை. அந்த இப்படியான விஷயங்களை நாங்கள் பிள்ளைகளோட கதைக்கிறது கட்டாயம் முக்கியம். அது உங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் பேரன் பேத்திகளா இருந்தாலும் சரி. அதாவது நாங்கள் எங்கட வாழ்க்கையில சில துன்பியல் சம்பவங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்துல எது சரி எது பிழை, எதை நம்புறது எதை நம்ப இயலாத என்ற ஒரு தடுமாற்றத்துல ஒரு விதமான ஒரு குவாலிட்டியை, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை நாங்க டெவலப் பண்ணோம். அது borderline பர்சனாலிட்டின்றதும் அப்படியான ஒரு விஷயம். பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் ஒரு பெரிய கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில என்னன்னு சொன்னா, இப்ப சராசரியா ஒருத்தர் நோமலா பிறந்து வளர்ந்து சமுதாயத்தை எதிர்கொள்றது ஒரு நோமலான, சில பேருக்கு அந்த அந்த அவையில நடவுட பாவனை புரளுது, அதாவது திசை திரும்புது, அது வருத்தமா மாறும். இந்த borderline பர்சனாலிட்டி இதை என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் அப்படி கட்டாயம் இருக்கணும் இல்லை. பெரும்பாலான ஆட்கள் இந்த borderline பர்சனாலிட்டி டிசார்டர் டெவலப் பண்ற ஆட்கள் ஏதோ ஒரு விதத்துல குழந்தை பெராயத்துல இளம் பெராயத்துல ஏதோ ஒரு அபியூஸ், ஒரு ட்ரோமா, ஒரு துன்பியல் சம்பவத்துல பாதிக்கப்பட்டார். அப்படியே வரைக்கும் அவைகளுக்கு ஆரை நம்புறது. உதாரணத்துக்கு அப்பா வந்து அரவணைக்கிறா, அப்புறம் அப்பா பிள்ளையா தோற, அல்லது அம்மா வந்து அரவணைக்கிறா, அதே அம்மாவை எனக்கு அடிக்கிறா, அல்லது அம்மா என்ன அரவணைக்கிறா, அதே அம்மா திடீரென்று காணாம போயிடுறா. அதாவது ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லி ஒரு தியரி இருக்குது. அதுல ஒரு பிரைமரி அட்டாச்மெண்ட் ஃபிகரை நம்பி ஒரு குழந்தை சில விஷயங்களை செய்யலாம், திடீரென்று அந்த குழந்தைக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி வரைக்கும் அந்த குழந்தை சில விதமான கேரக்டரிஸ்டிக்கை டெவலப் பண்ணும் வாழ்க்கை பூரா. அப்படி டெவலப் பண்ணிக்கலாம் என்ன செய்ய மாட்டா, அந்த கன்ஃபியூஷனால அந்த பிள்ளை டெய்லி மூட் ஸ்விங்ஸுக்கு போகும், மூட் அப் அண்ட் டவுனா இருக்கும்,
தங்களை தாங்களே காயப்படுத்துவினம். ஏன்னா அவைக்கு அந்த இமோஷன்ஸ் எப்படி அவையால கண்ட்ரோல் பண்றது தெரியாம தங்களை தாங்களே காயப்படுத்துவினம். செல்ஃப் ஹார்ம் என்று சொல்றது. மற்றது இம்பல்சிவான முடிவுகள் எடுப்பினம், ஓவர்டோஸ்கள் எடுப்பினம், திடீரென்று தங்களை தாக்குவினம். மற்றது ரிலேஷன்ஷிப் மாறி 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 இந்த இளம் பிள்ளைகளுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணுவினம். முண்டைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு 3 மாதத்துல இன்னொரு பாய் ஃப்ரெண்ட், அப்படி எப்படி அந்த ஸ்டேபிளா இருக்காயினம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண இயலாது. ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் சொல்றது. தாங்கள் யாரு, தங்களுக்கு என்ன வேணும், தங்களை இதென்று சொல்லி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருப்பினம். என்னதான் நல்லது நடந்தாலும் உங்களுக்கு ஒரு எம்டியா ஒரு ஒரு உணர்ச்சி இல்லாம ஒரு அப்படி ஒரு சடம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக்கா வாழ்நாள் பூரா வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்ல அங்கங்கள்லையும் அவையில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு போவேன். அதுக்கு விதமா குறிப்பிட்ட டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி என்ற ஒரு குறிப்பிட்ட சைக்கோ தெரப்பி மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்ல அந்த பிள்ளைக்கு ட்ரெயின் பண்ணி அவையில அந்த சரியான முறையில அவையோட பர்சனாலிட்டியை நாங்கள் நோமலுக்கு கொண்டு வரோம். அந்த போர்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்ற அது. அதாவது இப்ப இருக்கிற யதார்த்த அது சரியா பிழையான்ற டாபிக்கு நாங்க போவோம்னா, இப்ப இருக்கிற யதார்த்தமான வாழ்க்கை முறைய அக்செப்ட் பண்ணி ஒன்றிணையாம முதியோர்கள் இருக்கிறதும் தனிமையும் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு முதியோருண்ட மேன. அதுக்காகத்தான் நாங்கள் எத்தனையோ முதியோர் சங்கங்கள், உளவளம் நிகழ்வுகள், ஒன்று கூடல்கள், கலவிழாக்கள், கொண்டாட்டங்கள் என்று சொல்லி மாறி 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 நாங்கள் நடத்துறதுக்கு காரணம் அந்த தனிமையில இருந்து அவையில வழியில கொண்டு வந்து அவைகளுக்கு ஒரு சமுதாயமா ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக. ஆனா அது மட்டும்தான் காரணம் இல்லையே. என்னன்னு சொன்னால் இப்ப இளம் வயதான ஆட்களுக்கு டிப்ரெஷன் வாரது அவை இந்த சமூக பொருளாதார வேற காரணங்களுக்குள்ளால வர்ற ஒரு பக்கம் இருக்க, முதியோர்களுக்கு இயற்கையாவே மூளையில மாற்றங்கள் வருது. அதை வாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்றோம். இப்ப டயபெட்டிஸோ அல்லது ஹார்ட் ப்ராப்ளமோ அல்லது ஸ்ட்ரோக்கோ அல்லது வேற மூளையில நடக்கிற மாற்றங்களால அவைகளுக்கு அந்த டிப்ரெஷனுக்கு வார தன்மைகள் கூட அப்படி வார டிப்ரெஷனும் மருந்துகளுக்கு வேலை ரெஸ்பாண்ட் பண்ணாத டிப்ரெஷனா இருக்கு. ஒரு சிக்கலான ஒரு டிப்ரெஷனா அது இருக்குது. ஒரு கம்ப்ளெக்சிட்டி. அப்ப அவைகளுக்கு டிப்ரெஷன் அப்படி வரைக்கல அது வைத்தியம் செய்யறதும் கஷ்டமா இருக்குது. அதே நேரம் அது ஒரு சிவியரான டிப்ரெஷனா வருது. அதாவது இந்த நாங்கள் தற்கொலைகள் என்று பார்க்கல முதியோர்கள், தனிமையில இருக்கிற முதியோர்கள் சரியான ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரியா இந்த ஒரு மேலத்தைய நாடு அவையில இருக்கிறது. ஒரு முதியோர் ஒருத்தர் தனிமையில இருக்கிறார், மதுபானம், போதைப்பொருள் பாவனம் இருக்குது, கணக்க மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொன்னால் உடனே அவரை ஹை ரிஸ்கா தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். உடனே அவையில் சூசைட், அதாவது தற்கொலைக்கான ஹை ரிஸ்கான கேட்டகரி. இப்ப முதியோர்கள் என்றவே ஒரு சரியான ஒரு மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு ஹை ரிஸ்கா இருக்கிற கேட்டகரி. அத சமுதாயமாகவும் குடும்பமாகவும் அரவணைச்சு நாங்கள் போறதால அந்த நோயின் வீரியத்தை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லா பெற்றோர்களுக்கும், அதாவது இந்த டீனேஜர் ஹைஸ்கூல் போற பிள்ளைங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது. ஏன்னா அவங்க வந்து ஹைஸ்கூல் போகல, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, பேரண்ட்ஸ் நீங்க பேக்ஹாம்ல என்னதான் படிச்சு டாக்டரேட் முடிச்சிருந்தாலும் இங்க அவங்க பார்க்குற பார்வை, யூ டோன்ட் நோ எனிதிங், ஐம் கனேடியன் லைஃப், ஐம் லிவிங் கனேடியன் லைஃப் ஸ்டைல். அப்போ என் பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ உங்களுக்கு கேட்டாலும் அவங்க சொல்ற மாதிரி அவங்கள இக்னோர் பண்ணுவாங்க, இல்லை அப்படியே கண்டுக்காம போயிடுவாங்க. ஸோ அது பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பார்க்கல ஒரு ஹார்ட்ஃபுல் ஃபீலிங்கா நீங்க பார்க்கலாம். அதே சமயத்துல அவங்க சைட்ல இருந்து பார்க்கக்குள்ள அவங்க வி நோ எவ்ரிதிங், வி ஆர் கனேடியன். ஸோ அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படி இருக்கும். இது டீனேஜருக்குள்ள மனநிலை இங்க அப்படித்தான். அதை நீங்க எப்படி கையாளணுன்றத உங்களுக்கு இது மாதிரி சரி மகனோ மகளோ ஒரு சரியில்லாத ஒரு நடத்தை நீங்க நோட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, யூ கேன் ஷேர் வித் த கிளாஸ் டீச்சர் ஆர் த ஸ்கூல் கவுன்சிலர். அங்க ஸ்கூல் கவுன்சிலர் ஆர் சோஷியல் ஒர்க்கர்னு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது இப்போ அவங்களுக்கு அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண தெரியும். ஆனால் உங்களை அவங்க ஹேண்டில் பண்ணுறதும் அவங்க ஸ்கூல் கவுன்சிலரை ஹேண்டில் பண்ணுறதும் ஒரு வேறு விதமான அப்ரோச்சாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களை பார்க்கக்குள்ளே இவங்க பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இவங்க நம்மளை கரெக்ட் பண்ண வராங்க, அவங்க அந்த மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவில் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தெரிவு செஞ்சு அதை அணுகுமுறை எடுக்கலாம்.
ஏன்னா இதுல 2 பேருமே பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட். ஒரு கட்டத்துல எங்களுக்கும் கோவம் வரும். இப்ப கல்ச்சரா இருக்கணும், எங்கட சொல்ல கேட்கணும், எல்லாமே நல்ல நாங்க வளர்க்கறது நல்லா வளர்க்கிறோம், அவையும் அப்படித்தான் இருக்கணும். ஒரு இடத்துல பிளவுடையக்குள்ள அதை நாங்க கதைக்க வேண்டியது. பிள்ளைண்டா என்ன படிப்பு சம்பந்தமாக வரும், வேற இதுகளுக்கு நான் வரையில பாய் ஃப்ரெண்ட்கள் படிச்சுக்க அவையோட ரைட்ஸ் அதுக்கு நாங்க சொல்லி கொடுக்கலாம், அதெல்லாம் வேற. ஏதாவது மார்க்ஸ் எப்ப குறைய எடுத்துட்டீங்க நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல கிடையாது. அதுகளெல்லாம் விரும்பினும் இல்லை, எங்கட அட்வைஸ கேட்கணும் இல்ல, விரும்பவே மாட்டாங்க. நீங்க அட்வைஸ்ன்னு சொல்லாதீங்க. அட்வைஸ்ன்னு சொன்னாலே அது வந்து வேப்பங்காய் மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. சரியா? அதனால நீங்க அட்வைஸ்ன்னு சொல்லக்கூடாது, சஜஷன் சொல்லக்கூடாது. அத வேற மாதிரி இத வந்து எப்படின்னா, இங்க நீங்க இந்த ஆட்டிடியூட் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் இருக்கு. இப்போ எங்ககிட்ட வர கவுன்சிலிங் வரப்போ பாத்தீங்கன்னா, வி ப்ரொவைடிங் தீஸ் ஆப்ஷன். உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அதை எடுக்குங்கன்னு சொல்லிடலாம். நம்ம ப்ரொவைட் பண்ற ஆப்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் விளங்கக்கூடியதா இருக்கும், எளிதா எடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா அது வந்து அதாவது சுகர் கோட்டட் மெடிகேஷன்ற மாதிரி தான் நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்கணும். உள்ள மருந்து கசப்பா தான் இருக்கும், ஆனா வெளியில வந்து ஒரு இனிப்பை தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப பார்க்கக்குள்ள அந்த அந்த மொமெண்ட் அவங்க வந்து அதை வெறுக்கலாம், மறுக்கலாம். ஆனா பின்னாடி அதை யோசனை பண்ணுவாங்க, சரி இதை செய்யலாமேன்னு. இப்போ இந்த மனநிலைமையில இருக்கிற நீங்க ஸோ அவங்க கிட்ட நேரா எக்ஸ்பிரஸ் பண்ண, ஏன்னா ஒரு பெற்றோரா நானும் ஒரு பெற்றோரா இருந்து இந்த மாதிரி டீனேஜ் குழந்தைய கடந்து இருக்கிறேன். அந்த நீங்க சொல்ற இதே சுச்சுவேஷனை நானும் கடந்து இருக்கேன். அந்த வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றேன். ஸோ ஸ்கூல் கவுன்சிலர் இது மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் எடுங்க. ஸோ நீங்க நேரா சொல்லக்குள்ள ஒரு அந்த வந்து 2 பேருக்கும் கேப், அந்த கம்யூனிகேஷன் கேப் அதிகமாயிடும். சில குடும்பத்துல அவங்க கண்டிப்பா எதுவுமே மறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தே ஸ்டார்ட் டு பிளே த டியூவல் ரோல். உங்களுக்கு முன்னாடி ஒரு மகளா இருப்பாங்க, வெளியில போனா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு விடக்கூடாது. ஸோ அப்போ வந்து நீங்க அதுக்குள்ள ஆரம்பத்துல ஒரு இது கண்டீங்களா, உங்களுக்கு டீச்சர்ஸ்ட்டோ இல்ல அவங்க ஸ்கூல் கவுன்சிலர்கிட்டயோ நீங்க கதைக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. டாக்டர் நன்றி நன்றி. இல்ல, எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. நான் கேட்ட தாய் தந்தை படைத்தானா, இல்ல என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? இல்ல எங்கட பிள்ளைகளை குறையா சொல்ல, எல்லா நேரமும் குறைய நல்லா படிக்கணும், டிசிப்ளின் வயசு, ஈவன் எங்களோட கோயிலுக்கு வாரது, எங்கட கல்ச்சரா ஃபாலோ பண்ற மியூசிக் கிளாஸ், நாங்க என்ன சொன்னாலும். ஆனா அவை ஒரு மிஸ்டேக் விட்டு அதை நாங்க சொல்லக்கூடாது. அதுதான் மெயின் பிரச்சனை. இல்ல வாணி, இதுல ஒரே ஒரு விஷயம் இந்த எழில் சொன்னதுக்கு மேலதிகமா சொல்றது, இதுல பெற்றாரா நாங்கள் செய்யற ஒரு பிள்ளை எங்களையே நாங்கள் இதுக்கு பிளேம் பண்ணி கொள்றோம். டோன்ட் பிளேம் யுவர்செல்ஃப். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு, இவ்வளவு வேலையை செய்து, இவ்வளவு எல்லாம் செய்து, இதை வளர்த்து விட வேற இது இப்படி செய்யுது என்ற அந்த பிளேம் பண்ற தன்மை செய்யக்கலதான் எங்களுக்கு கூட கோவம் வருது பிள்ளைகள். அந்த கூட பிள்ளைகள்ல கோவம் வரையக்கல என்னத்த ஜனவ கடைசியா என்ன பேசத்தானே போறான்னு பிள்ளை எங்களை அது ஒரு விசிய சைக்கிள் மாதிரி அது பிள்ளை இன்னும் எங்களை விட்டு விலக்கு. அப்ப இதுல நாங்கள் என்ன செய்யறோம், இது நான் மனச்சாச்சு இப்படி இந்த பிள்ளைய கஷ்டப்படுத்து படிப்பிக்கிறேன், ஆனால் பிள்ளை சில விஷயங்கள் இதை செய்யறது எனக்கு சரியா படையல. ஆனா உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாம, உங்களையே நீங்க குற்றம் சொல்லாம திருப்பியும் கிரியேட்டிவா பிள்ளைய ட்ரை பண்ண. நீங்க இதே பிள்ளைய வச்சு பாருங்க, குழந்தை பிள்ளையா இருக்க சாப்பிடா விட்ட பிள்ளைய நீங்க ஓகே சாப்பிடல விட்டுருப்பீங்களா, ஏதோ ஒரு வழியால பாட்டு சொல்லி கதை சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அந்த பிள்ளைக்கு சாப்பாடு தீத்தி அந்த பிள்ளைகிட்ட கம்ப்ளீட் பண்ணாம எழும்பி இருக்க மாட்டீங்க, ரைட்? சோ ஆனா அந்த பொறுமை பிள்ளைகள் வளர்ந்து வரைக்கும் பெற்றோர்கள் அந்த ஒரு இதுல சொல்றாங்க, பிள்ளைகள் பிறந்ததோன்னு அப்பா அம்மா வளர்றதை நிறுத்தினா பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு போகுதுண்டு. அப்ப அந்த பொறுமை பிள்ளைகள் வளர்ந்து வரைக்கல எங்களுக்கு குறாயுது. அப்ப நாங்க டக்குன்னு சொல்றோம், உலகத்தையும் நாங்க தேர்வுகளை கஷ்டப்பட்டு அந்த எங்கட இதை நாங்க பிள்ளைகள தாக்க வலிக்கிட்டு எங்களையே நாங்க பிளேம் பண்ண வலிக்கிடைக்கல, அது இன்னும் அது டிஸ்கனெக்ட் ஆகாது. நீங்க சொல்றது எனக்கு, நீங்க சொல்றது அருமான பிள்ளைகள் இதே பிரச்சனை எனக்கும் வரப்போது, எல்லாருக்கும் வந்திருக்கும். இது வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று நான் நோமலா விடையில, அதே நேரத்துல நாங்கள் பெற்றாரா எங்களை நாங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுவோம். எங்களோட அப்ரோச்சை நாங்கள் விட்டு கொடுக்காம மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவோம். அல்லது எழில் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டோட சேர்ந்து செய்கின்ற இந்த நாட்டு பேரண்டிங் அவைண்ட படிப்பு முறை அவைண்ட வாழ்க்கை முறைகள் எங்களுக்கு தெரியாது. இதுல நாங்க குறைஞ்ச ஆக்கள் இல்லை, எங்களுக்கு தெரியாத விஷயத்த அதை கேட்டு அதன்படி மூவ் பண்றதுல ஒரு தப்பும் இல்லை. அது என்னோட அட்வைஸ். தேங்க்யூ. நன்றி டாக்டர். அடுத்த எழில் உங்களோட கருத்து இல்ல, நான் கேள்வி கேட்க வந்தேன். ஆமா.
ஸோ முதல்ல நான் டாக்டர் செந்தூரனுக்கு மிக நன்றி சொல்றேன். ஏன்னா இது மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு நம்ம செஞ்ச ஒரு நற்பலன் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம சமூகத்துக்கு கூட அவருடைய அறிவை நமக்கு பகிர்ந்துக்கின்ற இந்த சமூகத்துக்கு பங்களிக்கிறது வந்து மிக மிக ஒரு அற்புதமான விஷயம். அதுக்காக நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர், நான் கேட்க வந்து 2 கேள்வி டாக்டர். ஒன்று வந்து ஹவு கேன் ஐ ஹெல்ப் மை செல்ஃப்? இப்போ ஒரு பிடிஎஸ்டி, இப்போ எனக்கு ஒரு பிடிஎஸ்டி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட வரேன். ஸோ நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் மாடல் எல்லாமே கொடுக்குறீங்க. பட் அதுக்கு மீறி எனக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி இருந்துக்கினே இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆன்சைட்டி எது சோஷியோபொலிட்டிக்காக இருக்கலாம், வெளியில எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும், என்ன நானே சுருக்கிவேன். அப்படி ஒரு நிலைமையில இருக்கிற எனக்கு நானே எவ்வாறு உதவி செய்து கொள்ளலாம்? அல்லது இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி, இப்போ ஒரு பிடிஎஸ்டி ஒருவர் என்கிட்ட வர்றார், அவருக்கு வந்து அவர் என்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க என்னென்ன மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு நீங்க சஜஸ்ட் பண்ணீங்க? இதுதான் 2 தான் என்னுடைய கேள்வி. நன்றி. இது நாங்களே எங்கட தோளை கட்டி பாராட்டுற மாதிரி நீங்கள் என்ன பத்தி கதைக்கிறது. நாங்கள் எல்லாருமே இல்ல ஏன்னா இந்த ஒரு நாட்டுல வந்து இப்படி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல இந்த சைக்காட்ரி இதுல பயணிச்சுன்னு வரேன். அப்போ வந்து இது மாதிரி ஒரு பொது வெளியில வந்து இது மாதிரி ஒரு பகிர்ந்துக்கிறதுன்றது ரொம்ப குறைவா இருந்தது. அது சமீப காலமா தான் உங்களை மாதிரி மனிதர்களால் இது நாங்கள் பலனடைகிறோம்னு தான் சொல்லலாம். அதை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அதை பாராட்டாமல் இருப்பதற்கு அது வந்து நானே என் சமூகத்துக்கு செய்து வாய்ப்புக்கு நன்றி. இப்ப நான் PTSD என்று சொல்லி மருத்துவ ரீதியா கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் இன்றைக்கு கதைக்கல. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஏன்னா இது வந்து ஹியூஜ் டாபிக். இது வந்து 1 மணி நேரத்திலயோ இல்ல ஒரு வாரத்திலயோ நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு நீங்க அதை வந்து அது ரொம்ப என்னது 7 கடலை குறுக்கி ஒரு கடுகுக்குள்ள தவிர்த்த மாதிரி ஒரு திருக்குறள் மாதிரி உங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு முடிச்சிருக்கிறீங்க. சோ அது வந்து நான் உண்மையிலேயே அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் டாக்டர். இப்ப எங்களை நாங்களே எப்படி ஒரு வைத்திய முறையில இருக்கிறோமா, அல்லது வைத்தியத்தை நாங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கிறோமோ, அல்லது ஒரு குடும்ப வன்முறைகளையோ அல்லது ஒரு ட்ரோமாக்ல நாங்கள் இருக்கிற சிக்கி தவிக்கல எங்களை நாங்களே எப்படி பாதுகாத்துக் கொள்றதுக்காகத்தான் அந்த ரெசிலியன்ஸ் என்ற டாபிக்கை கொண்டு வந்து அதுல 10 விதமான குணங்குறிகள் எங்களை நாங்களே பிளேம் பண்ணக்கூடாது, ப்ரோஆக்டிவா இருக்கணும், லிவிங் ஆன் த பிரசன்ஸ் மோமெண்ட்ஸ், மற்றது ஒரு சோஷியல் ஒரு சர்க்கிளுக்குள்ள எங்களை இன்வால்வ் ஆகி வச்சிருக்கிறது, எங்களுக்கான டவுன் டைம், அதாவது அந்த பர்சனல் டைம் டவுன் டைமை நாங்கள் மெயின்டைன் பண்ற சில இந்த பேசிக் லைஃப் ஸ்கில்ல இதுக்கண்டு பெருசா நாங்கள் ஒன்றே விழுந்தடிச்சு சேர்த்தவில்லை. எங்கிற அன்றாட நடைமுறையிலேயே சில விஷயங்களை நாங்கள் கொண்டு செலுத்துறதை பற்றி கதைச்சினாங்க. அதுல இன்னொன்று நீங்கள் இதை பற்றி கூட சொல்லலாம், இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் என்று சொல்றது. ட்ராமா இருக்கிற ஆக்களை இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் என்று சொல்றது. அதாவது நிஜத்துல அவைய கிரவுண்ட் பண்றது. அப்ப சில வழியில அந்த நைட்மேர்ஸ் வருது, டிசோசியேட் பண்ணினோம் என்று சொல்லிக்கல சில டெக்னிக்ஸ் இருக்குது. நம்பர் கவுண்ட் பண்ணி அல்லது அதுல EMDR என்று சொல்லி அதான் என்ன சொல்றது, பழைய பதநீர் புது தொன்னையில செய்த மாதிரி அந்த கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் அவங்களை அதை சரியான முறையில ரேப் பண்ணி ரேபிட் ஐ மூவ்மெண்ட் டீசென்சிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி EMDR என்று சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் PTSDக்கு. அது எல்லாமே எங்களை நிஜ உளவுல இறுக்கி வச்சு எங்களை, அதாவது எங்களோட மனதை அலபாய விட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டியை கொண்டு வராம கிரவுண்ட் பண்றதுக்குரிய டெக்னிக்ஸ். தியானம், மெடிடேஷன், யோகா கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது சம்பந்தமா ஆராய்ச்சிகளை செய்து, நீங்கள் நானும் ஒரு முறை கதைச்ச மாதிரி இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை செய்து இந்த விஞ்ஞான உலகத்துக்கு இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு பாருங்க சொல்ற அளவுக்கு இன்னும் நாங்கள் அந்த நிலவரத்துக்கு போகலையே தவிர, அப்படி நீங்க சொல்ற எங்களை நாங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடியன்னு சொன்னா இப்படியான விஷயங்கள் எங்களை ஈடுபடுத்துறது நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். செய்யக்கூடாத விஷயம் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் எங்களையும் எங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் அப்படி ஒரு அபியூஸான நிலவரத்துக்குள்ள ஒரு துன்பத்துக்குள்ள ஈடுபடுத்தக்கூடாதுன்றது முக்கியம். இதுல இருக்கிற பெண்களோ ஆண்களோ நாங்கள் எல்லாருமே அதாவது சுற்றத்துக்காகவோ சமுதாயத்துக்காகவோ அல்லது சோசியல் ப்ரைடுக்காகவோ யாரும் எது நெச்சிரிவினம் பண்றதுக்காகவோ நாங்கள் சில விஷயங்களை மூடி மறைச்சு இருக்கிறதால அது எங்களை மட்டும் நாங்கள் பாதிக்கையில எங்களை நம்பி இருக்கிற குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் நாங்க பாதிக்க பண்றோம். இத குடும்ப வன்முறையை பற்றி பெரும்பாலும் கதைக்கிறேன்னு சொன்னால்,
நாங்கள் கிளினிக்ல அன்றாடம் பார்க்குற விஷயங்கள் இது நாளைக்கு யாரும் எதுவும் சொல்லிடுவேன். நான் இவரை விட்டுட்டு தனியே இருந்தா இவற்ற குடும்பம் எனக்கு வந்து என்ன பேசுது, நான் இவரை விட்டு தனியே இருக்கல, அவர் குடிச்சாலும் கொண்டாலும் நான் அவரோட தான் இருக்கணும். என்ன சொல்றது, பிள்ளைய அதட்டி பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போற பிள்ளைகள் பேசுதுகள், அம்மா ஏனம்மா நீங்க இன்னும் இவரோட இருக்கிறீங்க, இவர் இப்படி உங்களை துன்பப்படுத்துறாரு, அம்மா போலீஸுக்கு கால் பண்ண இல்லையம்மா, பிள்ளை போலீஸுக்கு கால் பண்ணாத, போலீஸ் வந்தா நீ பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கிறனே என்று சொல்லி நாங்கள் அந்த குட்ட குட்ட குனியறவன் மடையன் குனிய குனிய குட்டுறவன் மடையன் என்ற மாதிரி நாங்கள் அந்த துன்பத்தை திருப்பி திருப்பி அக்செப்ட் பண்ணாம சரியான முறையில அந்த அந்த இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அது சமுதாயம் அக்செப்ட் பண்ற விதத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறன்றது எல்லா நேரத்திலையும் சரிதான். இதுல எனக்கு இதுல சரியான அமைதியா இருக்கிறாள் ராஜினிக்கு தெரியும் சமுதாய உறவுகள்ல குடும்பங்கள்ல எவ்வளவு இது சம்பந்தமான PTSD-ல இருந்து அபியூஸ்ல இருந்து எவ்வளவோ நடக்குதுன்னு ராஜினிக்கு எனக்கு தெரியும். ராஜினி எனக்கு நல்லா தெரியும் முதல்ல. அப்ப இப்படி எல்லாருக்கும் நாங்கள் இந்த மென்டல் ஹெல்த்ல ஒர்க் பண்றாக்கள் எல்லாருக்குமே எவ்வளவோ ஸ்டோரிஸ் நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸுக்களால கிளையன்ஸுக்களால குடும்ப உறுப்பினர்களுக்களால நாங்கள் பார்வதி ஆண்டி உட்பட அறிஞ்சிருக்கிறோம். அப்ப இதற்கு சம்பந்தமா அதான் சொன்ன யாராவது ஒருத்தரோட உதவி நாடி இதுல இருந்து மீண்டு வாரதுக்குரிய நடவடிக்கை நிச்சயமா எல்லாரும் மேற்கொள்ளும். இப்படி ஒரு பிரச்சனை வேற இருக்கு. குறிப்பாக பாலியல் வன்முறை குழந்தை பிள்ளைகளாக இருக்க அந்த பிள்ளைகளுக்கு நடந்த வன்முறை பாலியல் வன்முறையை நாங்க பல தடவை பல பெற்றாரிடமிருந்து இன்றைக்கு அவைகள் எங்கள்ல ஒரு நம்பிக்கை வைக்கிறதாலே அவைகள் மனம் திறந்து பேசுகிறார்கள். ஆனால் அவர்களோ அவர்களுடைய பிள்ளைகளோ அதை நாடி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு போறதுக்கு இன்னுமே தயங்கி கொண்டிருக்கு. அப்ப இதால நிறைய பெற்றார் இன்றைக்கு இங்க நடக்கிற நிகழ்வு இப்படியான விஷயங்கள் எல்லாம் வேறு ஆக்களுக்கு நடக்குது, இந்த போறான் பாருங்கோ பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது அந்த இருக்கிறான் பாருங்கோ அவனை பார்த்து கொண்டு இன்னென்று இந்த பிள்ளை இருக்கிறது, அது தொடர்ந்து அந்த பிள்ளைக்கு அது கஷ்டத்தை கொடுக்குது, அது கல்யாணம் கட்டிட்டுது பிள்ளை பெத்துட்டுது, ஆனா இன்னும் அந்த பிள்ளை அதால கஷ்டப்படுதுன்னு சொல்லி அது அம்மாவுக்கு சொல்லி அதுக்கு அழுது அம்மாவுக்கு சொல்லி அழுது, ஆனா அந்த பிள்ளையே போகுது இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்ப இந்த விஷயங்கள் என்னன்னா நாங்கள் பண்பாடு என்று சொல்லி நாங்கள் அதை ஒரு போர்வைக்குள்ள போட்டு மூடுறதால அந்த பிள்ளை வாழ்க்கை முழுதுமே கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்குது. எங்கட பண்பாடு நாங்க வெளியில போயிடாது சொல்லலாது என்று. ஆகவே இந்த பண்பாட்டு போர்வையை நாங்க தூக்கி எறிஞ்சு இந்த பிள்ளைகள் மனத்தை தங்களுடைய மனத்தை திறந்து அதை சொல்லி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர்கள் வாழ வேணும். அவர்கள் மனக்கிலேசம் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக மாறுறதுக்கு பெற்றோர் தயவு செய்து உதவி செய்யுங்கள். மற்றது நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு மனநிலை இந்த சமூக ஆர்வலர்களோ அல்லது மனநிலை ஆற்றுப்படுத்துறவர்கள்ட்ட நாங்கள் இப்படியான விஷயங்களை கதைக்க போக ஒரு மித் ஒன்று, ஒரு ஸ்டிக்மா ஒன்று, இவையல் போனா எங்களை பிரிச்சு வச்சிருவேன், இவையல்கிட்ட போனா இவையல் எங்களோட குடும்பத்தை பிரிச்சு வச்சிருக்கணும், எங்களோட கதையெல்லாம் சொல்லிடணும், இது ஒரு போலியான ஒரு முகத்திரை ஒன்று இருக்கிறதால அந்த மனநிலையை நாங்கள் முதல் மாற்றோம். நாங்களும் இது சம்பந்தமான வேலை செய்யற ஆக்களும் கணவன்மார் தான், பெற்றார் தான், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, சகோதரங்கள் இருக்குது, நாங்களும் நீங்கள் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு ஆக்கலாம். ஒரு காலம் உங்களோட குடும்பத்தை உங்கள இருந்து பிரிச்சோ உங்களோட குடும்பத்துக்கு பாரதூரமான நிகழ்ச்சிகளை ஒருத்தருமே செய்ய போறது இல்லை. ஆனால் அப்படி ஒரு மனநிலை எங்களோட சமுதாயத்துல இருக்கிறத நீங்கள் கனகாலமா பார்க்கிறோம். அந்த மனநிலையும் மாறும், ஒரு சமூகமா அந்த மனநிலை மாறும். ராஜினி இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம். சுவனேசன் சின்னையா மாஸ்டர் நீங்க கையெழுத்திருக்கிறீங்க, அதுக்கிடையில நீங்க ஆண்டி டாக்டர் செந்தூரன் இது காலம் பூரா இது நடந்து கொண்டே இருக்கு. அந்த முதல்ல வந்த கேள்விக்குள்ள அந்த கல்ச்சரல் என்ற சொல்லு, அந்த ஸ்டிக்மா, கில்ட், ஷேம் அது அவைகளுக்குள்ள நிறைய இருக்கு. அந்த புத்தி சொல்லிக்கே நாங்க எங்கட பாரத்தையும் எங்கட மாற்றத்தையும் நாங்க விடுறதே பிள்ளைகளை நாங்க திரும்ப ரீட்ராமடைஸ் பண்ற மாதிரி போகுது. மற்றது டொமெஸ்டிக் வயலன்ஸ் வெளியில இருக்கிற 4 பேருக்காக நாங்க உள்ளுக்க வச்சு கொண்டு இருக்கேங்க சாதாரணமா இருக்கிற கவலை அது விரக்தியாக போய் டிப்ரெஷன் அந்த டயக்னோஸுக்குள்ள போய் அதையும் நாங்க கவனிக்காம விடைக்க நிறைய பைப்போல வேற டாக்டர் சொன்னது போல நிறைய பாரிய மன உளவள சிக்கல்களுக்குள்ள அவர்கள் உள்வாங்கப்படினோம்.
ஆனா ஆரம்பத்திலேயே அதுக்கான ஹீலிங், தெரப்பி, சுகப்படுத்தல், ஆதரவு, ஆற்றுப்படுத்தல் இதுகளை எடுக்கைக்குள்ள அந்த குடும்பம் தன்னைத்தானே வழி நடத்துறதுக்கும் அதை தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு போக அது சாதாரணமாக அந்த அசாதாரண நிலைமைய சாதாரணமாக கொண்டு போறதுக்கும் அவர்கள் தங்களை வெளிப்படையாக கதைக்கிறதுக்கும் வழிவகுக்குது. ஆனா அதை கதைக்காம உள்ளுக்கே வச்சு மெனஞ்சு கொண்டிருக்கைக்குள்ள அது சமூக வெக்கத்தையும் கொடுக்குது. அவர்களுக்குள்ள ஒரு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த பதட்டம், சிட்டுக்குருவி எந்த நேரம் துடிச்சு கொண்டிருக்கிறது போல இருக்கும். நாங்க ஷெல்டர்லயே நிறைய பேரை பாக்குறோம், நிறைய பதட்டங்கள். ஆனா அதுக்குள்ளே இருந்து அவர்கள் 10-15 வருஷம் அதுக்குள்ளே இருந்து வெளியில வந்திருப்பார்கள். பட் ஸ்டில் அந்த பதட்டம் அவர்களுக்குள்ள இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவைகளை தூண்டும். பக்கத்துல நடக்கிற மெட்டாலுக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தையும் உடனே தன்னோட கனெக்ட் பண்ணி பாக்குற விஷயங்கள் நிறைய இருக்குது. எவ்வளவுக்கு மற்றது குடும்பங்களை பிரிக்கிறதுக்காக அல்ல. நாங்களும் சில நேரம் வரைக்குள்ள சில நேரம் இது ஒரு சின்ன பிரச்சனை, இது ஆரம்பத்திலேயே நீங்க இப்படி கையாளலாம் என்கின்ற தெரிவுகளை நாங்க கொடுக்குறோம். டாக்டர் சொன்னது போல டிரைவிங் பழகிக்க பக்கத்துல மெட்டால் பெடலா கொண்டு போறது போல இப்படி செய்து பாருங்க, என்னென்ன சாய்ஸ் நீங்க வேற என்ன சாய்ஸ் இருக்குது என்பதை குடுக்கைக்குள்ள அவர்கள் அதை ட்ரை பண்றார்கள். சில நேரம் அவர்களுக்கு வாழ்க்கை அனுபவம் பக்கத்துல சுற்றி வர ஏனைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுல இருந்து திடீரென்று புடுங்கி இன்னொரு இடத்துல வச்ச மாதிரி புலம்பெயர் தேசத்துல வரையக்குள்ள இங்க இருக்கிற ஆக்களும் அவையில வரவேற்கைக்குள்ள அந்த அவையோட சமூக மனப்பான்மை, மனைவி என்றா வீட்டுல இருக்கிற அந்த கடமைகள், பக்குவம், பண்பாடு, அடிமைத்தனம், சொல்றத கேட்கிற விஷயங்கள் அவையில் எதிர்பார்க்க அங்க இருந்து வாராக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக வரைக்கும் இங்க இருக்கிற ஆட்களுக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், அதால அதீத அடக்குமுறைக்குள்ள அவர்கள் கொண்டு போயிருக்க அந்த உறவுகள் முறிகிற தன்மைகள் இருக்கு. சோ இது ரெண்டு பேரையும் கதைச்சு இப்படித்தான் அவருடைய உணர்வு இவர்களுடைய உணர்வு, நீங்க இன்னென்ன பின்னணி என்பதை விளங்கப்படுத்திக்குள்ள அவர்கள் ஆளையால் புரிஞ்சு அந்த குடும்பம் மிகவும் செழிப்பாக போறதாக இருக்கும், உலகத்திலையும் வளத்திலையும் பொருளாதாரத்திலையும். ஆனா அதை வளப்படுத்தாம உள்ளுக்கே வச்சிருக்கைக்குள்ள முறிவுகள் தான் நிறைய நடக்கின்றது, மன உள சிக்கல்களும் நடக்கின்றது. ஆகவே ஆரம்பத்திலேயே நாங்க இதுக்குரிய பரிகாரங்களை வெளியில உரிய ப்ரொஃபஷனலோட நாங்க கதைச்சு கொள்றது நல்ல, பயப்படாம. நன்றி. வேற டாபிக் வந்து பைப்போலர் டிசார்டர்ன்றது இதுவும் நடக்கிற சில ரசாயன மாற்றங்களால வர ஒரு வருத்தம். இது ஒரு இடப்பட்ட பிராயமான மனநிலை இல்லை, இது ஒரு முழுமையான விருத்தி அடைந்த ஒரு மன நோய். அது பைப்போலர் என்றா என்ன சொல்றேன்டா ஐயா, ரெண்டு துருவங்கள், போலன்ற துருவம் பை ரெண்டு மாதிரி. அதாவது மனநிலை ஒரு அளவுக்கு மீறி ஒரு நாள் கணக்குல ஆக ஹையா இருக்கும், அவைகள் இனி இல்லைண்ட ஹாப்பியா இருப்பினும் இல்ல இனி இல்லைண்ட ஒரு இரிட்டபிளா கோபமா பதட்டமா நாள் கணக்குல இருப்பினும் அப்படி அவைகள் இருக்கைக்குள்ள அவைகளோட மனம் அந்த அமைதிப்படாது, மனம் திங்க் பண்ணி கொண்டே இருக்கும், தோட்ஸ் கடுமையா போய் கொண்டிருக்குதும், போக்கஸ் பண்ணலாம இருக்கு, நித்திர கூட கொள்ளாயனம் என்ன சரியா பிஸியா இருக்கு. நம்ம இந்த மைண்ட் சரியா பிஸியா இருக்க நித்திர தேவைப்படாது. பிஸியா வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருப்பினம் அல்லது 2 காசுகள் இன்வெஸ்ட் பண்ற பிளான்கள் வரும் அல்லது வேற பாலியல் சம்பந்தமான எண்ணங்கள் கூட வரும் அவைகளுக்கு. அந்த நேரங்கள்ல அவைகள் ஃபாஸ்டா கதைப்பினம் அவையில நிப்பாட்டையில அளவுக்கு அதை கடுகதி போயிடணும்னு சொல்லுவோம். அது மாதிரி அவை இந்த மனநிலை இருக்கு. அப்படி ஒரு 4-5 நாள் ஒரு கிழமை இருந்துட்டு திடீரென்று கிராஷ் பண்ணி டிப்ரெஷனுக்கு போயிடும். போனா அப்படி கடகடண்டு இருந்தாக்கள் பிஸியா இருப்பினும் திடீரென்று பார்த்தா அமைதியா கவலையா சோகமா குளிக்காம சாப்பிடாம நித்திர வராது சோகமா ஒரு வேலையும் செய்யாம டிப்ரெஷன் பேஸுக்கு போயிடும். எப்படி 2 நிலம் மாறி மாறி இருக்கிறது தான் பைப்போலர் டிசார்டர்னு சொல்றது. அதுக்கு முதன்மையான வைத்தியம் மருந்து தான். இந்த மருந்தால அதை சமந்தம் 2 போல சமநிலைக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் மேற்கொண்டு கவுன்சிலிங்கா அல்லது வேற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோ அல்லது வேற விதங்களா செய்யறதுதான். ஆனா அந்த ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸுக்கு மருந்தை கொடுத்துதான் அந்த 2 துருவத்தையும் சமநிலைக்கு கொண்டு வரும். மாறிக்கொண்டிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நல்லதும் மாறுது, கெட்டதும் மாறுது. நாங்க நல்லதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், தீயதை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இருந்தால்தான் அந்த சொன்ன மாதிரி எதிர்நீச்சல் போடலாம். நீங்க சொல்றது சரி. வேறு யாராவது? மரியாம்மா. வணக்கம்.
நான் கடைசியாக தானே கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நான் நீண்ட காலமாக சீனியர்ஸோட பழகிற ஒரே காரணத்தால் ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குன்னு கேட்டால், அந்த சிலருக்கு அந்த மனப்பாதிப்புகள் இருக்கிற நேரங்களில் அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு ஏற்ற வசதிகள் கிடைக்கிற மிகவும் குறைவாக இருக்கிறது. எங்களோட சமுதாயத்தில், தமிழ் சமுதாயத்தில் நிறைய பேர் இதால் பாதிக்கப்படுகிறார்கள், ஸ்பெஷலி சீனியர்ஸ். ஆனால் அதே நேரம் அவர் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு நீண்ட கால தாமதிப்பு ஏற்படுது. எனக்கு தெரிந்த நிறைய பேரில் ஒரு சிலர் நான் ஒரு குடும்பத்தை உதாரணம் சொல்லலாம். அவருடைய கணவர் இது பிரச்சனையானவராக இருக்கிறதால நான் அவையில் கவுன்சிலிங் போகிறத பற்றி அவரோட வீட்டில் ஆலோசனை கொடுத்த போது அவை தங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் போனேன். உங்களை போல ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு ஃபேமிலி டாக்டரை சந்திக்க வேணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஃபேமிலி டாக்டர் அவரை பரிசோதிச்சு விட்டு அவருக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அவற்ற மனைவி அவற்ற வீட்டுல இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அவருக்கு பிரச்சனைன்னு தெரியுது. அதே நேரம் அவரோட பழக எங்களுக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு விளங்குது. அப்படியான நேரத்துல என்ன மாதிரி உங்களை போல ஒரு டாக்டரோட அல்லது சைக்கியாட்ரியோட அவரோட தொடர்பு கொள்ள வைக்கலாம்ன்றதான் என்னுடைய கேள்வி. இதுல இன்னொரு பிரச்சனை வந்து கௌரவ பிரச்சனை. இந்த மாதிரி நாங்கள் போய் கலைக்க போறது எங்களுக்கும் பிரச்சனை. ஒரு சோசியல் ஒர்க்கர்ன்றதால கூட பழகுறதால எங்களுக்கு இந்த கதையை சொல்றதால வீட்லயும் அவைக்கு பிரச்சனை வருது. ஏன் வைக்க சொல்ல வேணும். இந்த விஷயத்த நாங்க இப்படியான ஒரு இடத்துல சொல்லுவோம், முடிய ஒரு இடத்துல சொல்ல போறது இல்லை. அந்த ரகசியம் காக்குற தன்மை எங்களுக்கு இருக்குது. ஆனா 2 வருஷமா எனக்கு தெரிய 2 வருஷமா அந்த பிரச்சனை நடக்குது. ஆனா அவ இன்னுமே ஒரு சைக்கிளிஸ்ட வேற இனம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலிங் அவன் நினைக்க அது அப்படி போனா பைத்தியம்னு ஊர் சொல்ல போதாண்டு. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான விஷயம். எங்களுக்குள்ள இந்த கௌரவ பிரச்சனை. இப்படியான நேரத்துல ஒரு சைக்கிளிஸ்ட் உங்களை போல தமிழ் தெரிந்த ஆக்கள் மிக குறைவு இப்ப எங்களோட சமுதாயத்துல. அப்ப அப்படியான ஒரு ஆள் நாங்க தொடர்பு கொள்றதுக்கு எப்படி உங்களோட தொடர்பு கொள்ளலாம்? இதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொன்னது 2 விஷயம். ஒன்று குறிப்பிட்ட நபர் உதவி எடுக்க தயங்குறது. குறிப்பிட்ட நபர் உதவி எடுக்க வழிகட்டாலும் அவருக்கு சரியான உதவிக்குரிய வழிவகை அமைச்சு கொடுக்கப்படையில. இப்ப குறிப்பிட்ட நபர் உதவி எடுக்க தயங்குறன்றது ஒரு பெரிய பிரச்சனை இந்த நாட்டுல. என்னென்று சொன்னால் அவற்றை அனுமதி இல்லாம எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்லாத பட்சத்துல அவற்றை அனுமதி இல்லாம எங்களால் ஒன்றும் செய்யலாம். இது ஒரு மனச கலங்கடிக்கிற யதார்த்தம் இதுதான். இது எனது அன்னையாருக்கு என் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு போகலாம். நான் ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கிறேன். என் அம்மாவுக்கு டிப்ரெஷன் இந்த நாட்டுல வந்தா நான் போஸ்ட் பண்ணி என் அம்மாவுக்கு முதல் நான் வைத்தியம் செய்யலாம். அது முதலாவது. 2வது என் அம்மாவை நான் போஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட கொண்டு போகலாம். இதுதான் இந்த நிலவரத்துல நாங்கள் இருக்கிறோம். இது நாங்களா விரும்பி எடுத்துக்கொண்ட வாழ்க்கை முறை. அப்ப இந்த எப்படி உதவலாம்? ஆனால் நீங்க 2வது கேள்விக்கு பதில் சொல்றேன். அவர் ஒரு கட்டத்துல ஓமன் சொல்லி வைத்தியத்துக்கு ஓமன். அப்ப ஓமன் டேக்ல டாக்டர்கிட்ட போய்க்கல ஆரம்பத்துல அவர் பெருசா எல்லாம் சொல்ல போறேன். வேற அறகுறையாத ஓமன் வருவேன். இல்லாத பட்சத்துல அவரோட 5 நிமிஷம் கதைக்கிற ஃபேமிலி டாக்டருக்கு முழு விஷயமும் விளங்க போறது இல்லை. அதுல நாங்க பிள்ளை சொல்லிடலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எப்படி பாவிக்கலாம்னு சொன்னால் அவற்ற பிரச்சனை என்னன்றத ஒரு அரைப்பக்கத்துல எழுதும். மெயின் பிரச்சனைய கேப்சர் பண்ணி ஒரு நோட்டோட அவரை கூட்டிக்கிட்டு போகும் அல்லது ஒரு நோட்டை கொடுங்க டாக்டர். இப்ப டாக்டர் உங்களோட கதை கேளாத தவிர யாருமே ஒரு பேஷண்ட் சம்பந்தமா இன்ஃபர்மேஷனும் டாக்டருக்கு கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு உங்களோட பக்கத்து வீட்டால் எந்த பேஷண்ட் எடுக்கிற பட்சத்துல எனக்கு உங்களை தெரிய வேண்டதும் இல்லை. கன்சர்னிங் ஃபேமிலி மெம்பரோ ஃப்ரெண்ட் போட்டு நீங்க இந்த ரிசப்ஷன்ல அவர் உங்களோட வீட்டுக்கு பின்னால வந்து அடிக்கிறார், நெருப்பு வைக்கிறார், இரவுல சத்தம் போடுறார், இரவா கதைச்சு கொண்டு திரிகிறார், மாறாட்டமா இருக்கிறார், அவற்றை நடவுட பிள்ளையா இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கன்சர்ன் இருக்கிற பட்சத்துல நான் அவற்ற டாக்டரா இருக்கிற பட்சத்துல நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை ரிட்டன்ல தரைக்க நான் அதை தூக்கி காவச்சுல போடலாம். அது ஒரு லீகல் டாக்குமெண்டா மாறப்போம். அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகும். அப்படி மெட்டது அப்படி ஒரு நீங்க கொடுக்கல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அல்லது நாங்கள் போய்க்கல நாங்கள் அந்த பதட்டத்துல இவர் என்ன நினைப்பாரா கொள்ளுவான்னு நாங்களும் சரியா கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். அந்த குறிப்பிட்ட டைம் பிளேல எல்லா விஷயம் இன்றைக்கு நாங்க 2 hours கதைக்கிறோம், எல்லாரும் எல்லாம் வடிவா கதைக்கலாம். அந்த குறிப்பிட்ட 5 நிமிஷத்துல உதவி எடுக்கிற நேரத்துல சரியான முறையில நாங்கள் கம்யூனிகேட் பண்றோமான்றது முக்கியம். ஆனா உங்களோட அனுபவத்தை நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல எனக்கு இங்க இருக்கிற பெரும்பாலான குடும்ப வைத்தியர்கள் என்னோட நண்பர்கள் யாருமே உதவி என்று கேட்டு ரெஃபரல் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பாம இருக்கிறது சரியான குறை.
அப்ப எங்களுக்கும் அந்த முழுமையான ஸ்டோரி என்ன மாதிரின்னு எங்களுக்கு தெரியாது. பெரும்பாலான ஃபேமிலி டாக்டர் மேருக்கு மனநலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, சீனியருக்கு வார பிரச்சனைகள் அவைகளுக்கு தெரியும், அவைகளுக்கு அந்த பேஷண்ட கனகாலமா தெரிகிற பட்சத்துல நிச்சயமா எனக்கு இப்படி சைக்காட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் தாங்கோன்னு சொன்னால் கட்டாயம் அதை அக்செப்ட் பண்ணுவேன். அதுல ஒரு கேள்வி என்ன கேட்டா, அவருடைய மனைவி கேட்டு இருக்க முடியாதா? அதுதான் பார்க்க போற அவருடைய மனைவி அந்த கேள்வி அந்த இதை கேட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியுமா? ஒரு ஆதங்கம் எனக்கு விளங்குது. இதேதான் நான் சொல்றேன். எந்த மனைவிக்கு பிரச்சனை இருக்கிற பட்சத்துல கூட நான் அவங்க டாக்டரோட கதைக்கலாக ஒன்ற அனுபவமே இல்ல. இதுதான் இந்த நாட்டு சட்டம். ஓகே, நன்றி டாக்டர். ஏன்னா எனக்கு கணவருக்கு அப்படியான அனுபவம் இருக்கு. நான் இதுல ஒரு அனுபவத்தை இப்போ உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில அவைக்கு உதவணும்னு எனக்கு ஒரு இந்த நாட்டு மருத்துவத்துல நாங்கள் இந்த நாட்டுல இருக்கிற ஹெல்த் கேரை அக்செப்ட் பண்ணதுல கொடுக்குற விலை ஒன்று இது. அன்பார்ச்சுனேட்லி அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்ற பேருக்காக நாங்கள் கொடுக்குற விலை. ஆனா இந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்ற விஷயம் பல விதத்துல எங்களுக்கு நன்மை செய்யுது. அதால வார சில நிகழ்வுகள்ல இதுவும் உண்டு. எங்களால சில விஷயங்களை செய்யலாம் இருக்கு. ஓகே, நன்றி டாக்டர். ஒரு இது என்னன்னா, இப்ப ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த்தி கம்யூனிட்டிஸ், இதுல கூட ஸ்காப்ரோ ஆக்கள் இதுல இருப்பீங்க. அவையிலிட்டே ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது. அதுல வந்து நர்ஸ், அதுக்குள்ள நர்ஸ், சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு வீட்லயே போய் சந்திச்சு கதைக்கிற ஒரு குரூப் இருக்குது. அவைகளையும் நீங்க அணுகி பார்க்கலாம். இப்படி இந்த குடும்பத்தை எப்படி கொஞ்சம் உதவி செய்யலாம் என்று சொல்லி அவைகளையும் அணுகி பார்க்கலாம் நீங்க. ஓகே மிஸ், நான் உங்களோட சந்திச்சு கதைக்கிறேன். நன்றி. நீங்க சொன்னபடியா ஹெல்த் கார்டு இல்லாத ஆக்களும், இப்ப உதாரணத்துக்கு நியூ இமிகிரன்ஸ், ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஆக்கள், ஹெல்த் கார்டு இல்லாத ஆக்களுக்கும் ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த்தி கம்யூனிட்டிஸ் டாக்டரை பார்க்கறதுக்குரிய அல்லது மற்ற டாக்டர்ஸ் மேடம் இல்லாட்டி பார்க்கலாதல்லோ அந்த ஆர்கனைசேஷன் நீங்க டாக்டரை பார்க்கணும். அது டாக்டர் எல்லா ஹெல்த் சென்டர்கள்லயும் அது இருக்குது. எல்லா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ்ல அது இருக்குது. ஆனா இப்ப வந்து நான் இப்ப போன வீக் ஒரு நியூஸ் ஒன்று வாசிச்சேன். அதுல வந்து இப்ப அன்டாக்குமெண்டட் இப்படி அந்த இல்லாதவைகளுக்கு நீ கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது எவ்வளவுக்கு உண்மையாக போய் தெரியாது. ஆனா இதுவரையும் இது ஹெல்த் கார்டு இல்லாதவையும் அவைய சந்திக்கலாம். அவை முதல் சோசியல் ஒர்க்கரை சந்திக்கணும். சோசியல் ஒர்க்கரை சந்திச்சுட்டு அவைகள் ரெக்கமெண்ட் பண்ணி பிறகு அந்த ஹெல்த் என்ன டாக்டரை அதுல சந்திக்கலாம். மற்ற டாக்டர் மற்றது கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்கணும் அதுக்குள்ள. ஓகே, வேற யாரும் ஏதாவது உங்களுக்கு பர்னிங் क्वेश्चन எதுவும் இருந்தா கேளுங்க. என்னடா டாக்டர் வைரமுத்து திவ்யராஜா, நீங்க வணக்கம். வணக்கம். வளம் போல மிக பெருமையான விஷயங்கள்லாம் காய்க்கப்பட்டிருக்கலாம். இடையெல்லாம் வந்தேன். இதுல எனக்கு ஊருக்கு போய் வந்தேன் நான் கிட்டடியில. அங்கே ஒரு சம்பவம், இதை இங்கத்த நிலைமையோட கனெக்ட் பண்ணலாமோன்னு எனக்கு தெரியல. என்றாலும் ஒரு தாய்க்கு, வயது போன ஒரு தாய்க்கு ஒரு மகள் அவ திருமணம் முடிக்கல. அவ ஒவ்வொரு நாளும் அடிக்கிறா, டோர்ச்சர் பண்றா. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அது நல்லா தெரியும். ஆனா அவள்கிட்ட அதை கேட்க போனா அவ சண்டித்தனத்துக்கு வருவா, பிரச்சனைக்கு வர்றது நடந்திருக்குது. ஆகவே அந்த சுற்றாடல இருக்கக்கூடிய ஜிஎஸ் உட்பட இருக்கக்கூடிய பலரும் அதை பற்றி அக்கறை இல்லாமலும் தொடர்பு இல்லாமலும் இருக்கிறார். அப்போ ஒரு கட்டத்துல மிக ஆபத்தான கட்டத்துக்கு அந்த தாய் போகக்கூடிய கட்டமா இருந்தும் கூட ஆரோ கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தை சேர்ந்தாக்கள் வந்து கேட்க அந்த தாய் வந்து பிள்ளைய காப்பாத்துறதுக்காக அப்படி ஒன்றும் இல்லையென்று சொல்ற ஒரு கட்டத்துல இருக்குது. அப்படி சொல்றதுக்கு அந்த பிள்ளை அவ்வளவு பயமுறுத்தி தாயை வச்சிருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் அங்க நடந்தது, ஆனா இங்கே நடக்கல கூடும். இப்படி ஒரு சூழல்ல என்ன செய்யலாம்? நீங்க கேட்ட கேள்வியே நான் இங்கத்தைய நிலவரத்தை பற்றி கதைக்கிறேன். நீங்க சொல்றது எல்டர்லி அபியூஸ், சீனியர்ஸ், அதாவது முதிர்வயில இருக்கிற ஆட்கள் அபியூஸ். இந்த அபியூஸ் இல்ல பலதரப்பட்ட அபியூஸ் இருக்கு. இமோஷனல் அபியூஸ் இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு கட்டத்துல எனக்கும் நானும் டாக்டர் பார்வதியும் ஒரு பேஷண்ட் வச்சிருந்த நாங்கள் தாய்க்கு சாப்பாடு கொடுக்காம பேஸ்மெண்ட்ல போட்டு அபியூஸ் பண்ண சிச்சுவேஷன் இருக்கு. ஃபைனான்சியல் அபியூஸ் இருக்குது, பிசிக்கல் அபியூஸ் இருக்குது, வேற கம்யூனிட்டியில செக்ஷுவல் அபியூஸ் கூட இருக்குது. இது சீனியர்ஸ் அபியூஸ். சீனியர்ஸ் அபியூஸுக்கு ஒரு 1-800 நம்பர் இங்கே இருக்குது. அது கிரிமினல் ஆஃபென்ஸ். ஆனால் நாங்கள் கால் பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பெற்றோர் அதை அக்செப்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணாத பட்சத்துல
நீங்க சொன்ன மாதிரி தான் அதுக்குரிய தாற்பயங்கள் சட்ட ரீதியான தாற்பயங்கள் பெருமளவுக்கு நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இது எல்டர் அட்வொகசி சென்டர் ஒன்று இருக்குது. அங்க வந்து லோயர்ஸ் இருக்கணும், அது ஃப்ரீ. அப்ப அவைகள் செய்வினம் அப்படியான சந்தர்ப்பங்கள்ல. அப்ப இதுல என்னன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இப்ப ஒரு 80 வயது ஒரு அம்மாவை ஒரே ஒரு மகள்லாம் இந்த நாட்டுல இருக்கிறா, அவ டேக் கேர் பண்ற பட்சத்துல அந்த அம்மாவுக்கு மொழியும் தெரியாது, தனியா போய் வேற ஒரு இதுலயும் இருக்கவும் மேலாது. அதே நேரத்துல மகளும் இப்படி செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அந்த இதுல சில முடிவுகள் எடுக்க அபியூஸ் அண்ட் அபியூஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க முடிவெடுக்கணும். அதுல பலதரப்பட்ட விஷயங்களையும் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்குது. இன்னும் இந்த எல்டர் அபியூஸ் சம்பந்தமா ஒரு டொமெஸ்டிக் வயலன்ஸ் நடக்க எந்த அளவுக்கு இங்க சட்டம் பாயுதோ, ஒரு விமன் அபியூஸ்ல எந்த அளவுக்கு இங்க ஸ்ட்ரிக்டான சட்டத்திட்டங்கள் இருக்கோ, அல்லது சைல்டு அபியூஸுக்கு எந்த அளவுக்கு இறுக்கமான லீகல் இது இருக்குதோ, அது மாதிரி இந்த எல்டர்லி அபியூஸுக்கு இன்னும் இந்த நாட்டுல இறுக்கமான சட்டத்திட்டங்கள் இன்னும் வரையல. இப்ப நாங்கள் ஒரு டாக்டரோ அல்லது சோசியல் ஒர்க்கர்ஸ் நேரோ இப்படியான சிச்சுவேஷனை பார்க்க நாங்கள் என்னென்று ஹெல்ப் பண்றோம்னு சொன்னால், அந்த முதியோருண்ட உரிமைகளை சொல்லிக் கொடுப்போம். ரெண்டாவது ஒரு சிச்சுவேஷன் அளவுக்கு மீறி போய்க்கல அவையில எப்படி தங்களை பார்த்து கொள்ளலாம்ன்ற அந்த சேஃப்டி பிளானை, இப்ப ராஜினி சொன்ன மாதிரி சேஃப்டி பிளானை அவைகளோட நாங்க டிசைன் பண்ணுவோம். அது எந்த ஒரு அபியூஸ் சிச்சுவேஷனுக்கும் அந்த சேஃப்டி பிளான், எஸ்கேப் பிளானை நாங்கள் அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்குரிய போன் நம்பர்ஸ், அதுக்குரிய எஸ்கேப் கிட்ன்னு சொல்லி அதை ரெடி பண்ணி ஒரு சிச்சுவேஷன்ல யாரோட தொடர்பு கொள்றது, என்னென்ன சாமான் எடுக்கணும், அப்படி சாமான ரெடி பண்ணி வச்சிருக்கணும், எங்க போகணும் என்ற விவரத்துல இருந்து அப்படியான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத தவிர எங்களால மேற்கொண்டு வேற ஒன்றும் செய்யலாம இருக்கு. இது ஒரு சின்ன சண்டை இங்கத்தை சூழ்நிலைக்கு போட்டு பார்த்தா கூட அந்த தாய் பிள்ளைக்கு பயந்து சொல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு போலீஸ் ரீதியான ஒரு தொடர்புள்ள போய் இன்வெஸ்டிகேஷன்ல உண்மை அங்க கொடுமை நடக்கும். அது போக சாடிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அப்படி ஏதாவது அந்த லிங்க்குகளுக்குள்ள இங்க சீனியர்ஸுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற இது இருக்குது. இன்னும் ஒன்று, குடும்ப வன்முறை அவரேதான் விக்டிம் தான் அறிவிக்க வேணும். ஆனா முதியோருக்கு துன்புறுத்தல், குழந்தைகளுக்கு துன்புறுத்தல் நடக்க பாக்குற யாருமே அறிவித்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். இதுல பாருங்க சாட் பாக்ஸ்ல டாக்டர் சுபானி செல்வராஜ் ஒரு மெசேஜ் போட்டிருக்கா. I know her very well. She is one of the family doctors. The senior safety line is 24/7. 24 மணித்தியாலம் இந்த சீனியர்ஸுக்குரிய நம்பர் இருக்குது. அது வெரி கன்ஃபிடென்ஷியல். 180 லாங்குவேஜ்ல அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த 1-800 நம்பர் நான் சொன்னது அதுதான். இந்த நம்பர்ல எடுத்து கதைக்கலாம். அல்லது 911 கால் பண்றது. ஆல்வேஸ் 911 சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது சீனியர்ஸுக்கு சொல்லி. அந்த நிறுவனமே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும். அவையில தொடர்பு கொள்ளலாம். அவைகள்ட்ட நிறைய சேவைகள் இருக்கு. இல்ல நாங்கள் அதன் இம்ப்ளிமெண்ட்ஸ், அதன் அவுட்கம் என்னன்னு நாங்கள் எதிர்பார்க்கிற அவுட்கம் இருக்குமெண்டு இல்லை, பட் அதுக்குரிய சேவைகள் இருக்குது. அப்படி ஒரு சில விஷயங்கள்ல போலீஸோ அல்லது இப்படியான இந்த இன்வால்வ் ஆகிக்க அந்த அபியூஸ் வீரியம் குறைய சந்தர்ப்பமும் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு போய்க்க அதுக்குரிய வாய்ப்புகள் வீரியம் குறைய சந்தர்ப்பம் இருக்கு. லாரேன், நீங்க கையெழுத்தி இருக்கீங்க. Lauren, you are muted. Oh, sorry. நீங்க seniors hotline and 60 அல்லது 65 என்ன கட் ஆஃப் ஏஜ் அந்த லைன் பாவிக்கிறது? 65 தானே இங்க சீனியர்ஸ் என்று சொல்றது. 65 is not a senior, but 65 தான் அந்த கட். Okay, thank you. 65 plus seniors. ஆனா 58 வயதுக்கு மேல சீனியர்ஸ் ஹவுசிங்குக்கு ஆக்களை அப்ளை பண்ணலாம். அசால்ட்டல் உமன் ஹெல்ப் லைன்ல எந்த ஏஜும் சீனியர்ஸும் யாரும் உதவி கேட்கலாம், யாரும் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஏஜ் இஸ் நாட் a barrier. இந்த நர்சிங் வழியெல்லாம் சீனியர்ஸுக்கு நிறைய நடக்கிறது, நிறைய துன்பங்கள் அவைகளுக்கு அங்கே இருக்குது. அவைகளுக்கு கூட அதுவும் எத்னோரேஷியல் சீனியர்ஸ் என்றதாவது எங்கண்ட நிறங்கள் அதுகளாலேயும் சில முதியோர்களுக்கு
பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் நர்சிங் ஹோம்ல பார்த்திருக்கிறோம். அப்ப அப்படியான முதியோர்கள் வந்து மிகுந்த உணவு பரிமாறல், அவைகளுக்கு டயப்பர் மாத்துறது, குளிக்க வாக்குறது முதலியன பல விஷயங்கள்ல அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது. நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த கோவிட் டைம்ல தனியா எத்தனோ ரேசியல் சீனியர்ஸ் இல்லை, எல்லா சீனியர்ஸுக்குமே அங்க பிரச்சனைகள் நடந்ததை நாங்க பார்த்திருக்கிறோம் என்ன சில நர்சிங் ஹோம் வழியே. அப்ப எங்களுடைய மக்கள் வந்து முதியோர்கள் வந்து மிகுந்த கஷ்டங்களை தமிழ் ஹோம் என்று சொல்லி வச்சிருக்கிற இடங்கள்ல கூட சில முதியோர்கள் கஷ்டப்படுகிறார்கள். நாங்கள் அதை அவதானிச்சிருக்கிறோம். அது தமிழ் முதியோர் இல்லம் அல்ல, அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம் என்ற பேர்ல தான் அதை வச்சிருக்கிறார்கள் லாப நோக்கோடு. ஆனா ஒரு சிறிய லாபம் தான் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனா அங்க வந்து அந்த முதியோர்களுக்கு சேவை வந்து போதாமல் இருக்கின்றது மற்ற இடங்களை விட. வளப்பற்றாக்குறை. இதால நாங்கள் இந்த ஒரு ஃபோரத்துல நாங்கள் ஒரு பிள்ளையான இன்ஃபர்மேஷனை தர்றேன் இல்ல, சீனியர் ஹோம்லயோ முதியோர்லையோ துன்புறுத்தப்படுறது அதுக்கு போவாதீங்கன்னு நாங்கள் சொல்ல விடையில, அதே நேரத்துல நாங்கள் விழிப்புணர்வா இருக்கணும் என்றது. இப்ப நீங்கள் கொண்டு பெற்ற விடைக்குல பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ, அதுவும் இப்ப உங்களோட பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் அவைகளோட இன்வால்வ் ஆகி அவைகளின் இடங்களை விசாரிச்சு உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோ ஒரு இடத்துல நாங்கள் மறிக்கைக்குல உங்களோட பேர பிள்ளைகளை அவைகள் இன்வால்வ் ஆகி இருக்கிற பட்சத்துல இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். என்ற எல்லா இடமும் பிரச்சனை இருக்கு. கம்ப்ளைண்ட் இல்லாத ஹாஸ்பிட்டல் இல்ல, கம்ப்ளைண்ட் இல்லாத நர்சிங் ஹோம் இல்ல, கம்ப்ளைண்ட் இல்லாத ஆர்கனைசேஷன் இல்லை, என்ன எல்லா இடமும் இருக்குது. நாங்கள் விழிப்புணர்வா இருக்கணும்ன்றதான் நாங்கள் கூட நாங்கள் கையை கழுவி விட்டுறக்கூடாது. அதுதான் சில எங்களோட வாழ்க்கை சூழல்ல எங்களோட குடும்ப இதுக்கு நாங்கள் வாழ்க்கிற முறையில ஒரு வருத்தங்கள் கூட இருக்கிற முதியோரை நாங்கள் வீட்டுல வச்சு பார்க்கறதை விட அதுக்குரிய இல்லங்கள் வடிவா பார்க்குமன்றது ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மையும் தான். இப்ப நாங்கள் எல்லாருமே ஊர்ல இருக்கிற மாதிரி பெரிய வீடு வாசல் பிராந்த நாச்சதுற வீட்டுல இல்லையே, வடிவா போட்டு ஒரே ஃப்ளோர்ல இன்னொரு வீட்டை ரூமா கட்டி அம்மாவை சகோதரத்தை பார்க்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகளோட நாங்கள் ஒருத்தரும் இல்லத்தான். அப்ப ஃபால்ஸ் ரிஸ்க் இருக்குது. மற்றது டயப்பர் யூரினரி டாய்லெட்டுக்கு போறது, பாத்ரூம் போற பிரச்சனை சீனியர்ஸ்ல இருக்குது, கை நடுக்கம் இருக்குது, தலைச்சுத்து பிரச்சனை இருக்குது, கணக்க மருந்துகள் கொடுக்கணும், இன்சுலின் ஊசி போடணும், சாப்பாடு தீர்த்தி விடணும், சில பேருக்கு டியூபுகளால சாப்பாடு கொடுக்கணும், டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணும், PSW சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் வேலைக்கு போய் கொண்டு யூனிவர்சிட்டியில இருக்கிற பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு அப்படியான நிலவரத்துல பெற்றார பாக்குறன்றது எல்லாராலையுமே இல்லை. அப்படி பார்க்க கிடைக்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்தா நீங்க புண்ணியம் கொடுத்து வச்சு நீங்கள் அப்படி எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்க போறது இல்லை. ஆனால் அப்படி ஒரு எங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பத்துல ஒரு இடத்துல ஒரு ஹோம்ல நாங்கள் ஒரு ஆளை மாதிரி கேட்கல, அது தொடர்புல இருக்கும். இது சம்பந்தமா அதை தொடர்புல கண்காணிப்புல இருக்கிறது முக்கியம். மிக அருமையான ஒரு கலந்துரையாடல். இது சமூகத்துக்கு மிக பயனுள்ளது ஒரு கலந்துரையாடல நாங்கள் எல்லோரும் இன்று சந்தித்திருக்கின்றோம். இப்படியான கலந்துரையாடல் எங்கள் சமூகத்துக்கு சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடியது. பல தகவல்களை கூட இந்த இங்கு வந்திருப்பவர்கள் அறிந்து செல்கின்றீர்கள். இதனை பற்றி நீங்கள் அறிய வைப்பீர்கள். இது யூடியூப்லே நாங்கள் இந்த எங்களுடைய நிகழ்வு தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டே வருகின்றோம். எங்களுடைய ஃபேஸ்புக்லேயும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் குறிப்பாக எங்களுடைய டாக்டர் செந்தூரனுக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் பார்வதி. நன்றி, அன்புக்கு நன்றி. நன்றி. Thank you, doctor. Thank you, Father. Thank you. Thank you. ராஜினிக்கும் நன்றி. Thank you. Thank you. Thank you. Thank you. மிக சிம்பிளாகவும் இலகுவாகவும் எளிமையாகவும் விளங்கக்கூடிய விதத்திலும் டாக்டர் செந்தூரன் அதை வடிவா சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய தமிழ், அழகான தமிழ். அதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் தமிழ் பேச தெரிந்த டாக்டர்ஸ் விலை குறைவு. இவரை கூட பயன்படுத்தினா நல்லா இருக்கும். என்ன சொன்னா நல்ல மிக அழகான தமிழ்ல நல்ல சிம்பிளிசிட்டி